எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஓல்டு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ ஏற்கனவே 6 இயல் வரைக்கும் முடிச்சிட்டோம் இல்லைங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பார்த்தீங்கன்னா 7வது இயல். ஸோ 7வது இயல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள், தேவாரம், தமிழ் மொழியில் அறிவியல் சிந்தனைகள், குறட்டை ஒலி, அதே மாதிரி பொருள் இலக்கணத்துல அகப்பொருள். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஓகே, நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே லைக்கும் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஓகே, இனிமேல் நல்லா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மறக்காம பண்ணிடுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திருக்குறள். ஸோ இயல் 7 ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திருக்குறள். ஸோ அதான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ அதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியாரை துணைக்கோடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதுதான் பார்க்க போறோம். நன்னெறியில் செலுத்தும் பேரறிவு உடையாரை துணையாக கொள்ளுதல். ஸோ பெரியாரை துணைக்கோடல் அப்படின்னா அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா நன்னெறியில் செலுத்தும் பேரறிவு உடையாரை துணையாக கொள்ளுதலை திருவள்ளுவர் இந்த அதிகாரத்துல சொல்றாரு, இல்ல என்னவென்று சொல்கிறார் அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா பெரியாரை துணைக்கோடல். ஸோ ஈஸியாவே தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஸோ பெரியாரை பேரறிவு உடையவரை. ஓகேங்களா? ஸோ அதை வச்சு நான் வச்சுக்கலாம். அடுத்து பார்க்கலாம். அதுலதான் பார்க்க போறோம். அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். ஸோ அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். அறநெறியை அறிந்து அறிவில் தெளிந்த முதிர்ச்சியுடையோர் நட்பினை ஆராய்ந்தறிந்து ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும். ஓகேங்களா? ஸோ அறநெறியை அறிந்து அறிவில் தெளிந்த ஒரு முதிர்ச்சியுடையோரோட நட்பை என்ன பண்ணோம், நம்ம ஆராய்ந்தறிந்து என்ன பண்ணோம், ஏத்துக்கணும். அதுதான் பெரியாரை துணைக்கோடல் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ மூத்த அப்படின்னா முதிர்ந்த, கேண்மை அப்படின்னா நட்பு, தேர்ந்த அப்படின்னா ஆராய்ந்து. ஓகேங்களா? ஸோ ஓகே, அடுத்து இலக்கண குறி பார்க்கலாம். அறனறிந்துனா அறத்தை கூட்டல் அறிந்து. ஓகேங்களா? அதை திறனறிந்துனா திறனை கூட்டல் அறிந்து. இரண்டாம் வேற்றுமை தொகைகள், அதாவது ஐ என்னது மறைஞ்சு வந்திருக்கு இல்லையா? அதே மாதிரி ஐ மறைஞ்சு வந்திருக்கு இல்லையா? ஸோ அதனால இரண்டாம் வேற்றுமை தொகைகள். அடுத்து தேர்ந்து அப்படின்னா வினையச்சம். ஸோ விகுதி வந்தாலே வினையச்சம். அடுத்து கொழல்னா அள்ளிற்று வியங்கோல் வினைமுற்று. ஸோ வியங்கோல் வினைமுற்று. ஸோ கொள்ளல்னா அள்ளிற்று வியங்கோல் வினைமுற்று. அடுத்து புற்றநோய் நீங்கி உரா அமை முற்காக்கும் பெற்றியார் பேணி கொள்ளல். ஸோ தமக்கு வந்துள்ள துன்பத்தை போக்கி இனி மேலும் துன்பம் வராதவாறு முன்னதாகவே காக்கும் தன்மையுடையாரை போற்றி நட்பாக்கி கொள்ளுதல் வேண்டும். ஸோ உற்றநோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெரியார் பேணி கொள்ளல். சரி, பெற்றியார் பேணி கொள்ளல். அதான் நமக்கு வந்திருக்கிற துன்பத்தை போக்கி இனிமேல் நம்மளுக்கு துன்பமே வராத மாதிரி முன்னதாவே காக்கும் தன்மையுடையோரை போற்றி நட்பாக்கி கொள்ளுதல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இருக்காங்க, நம்ம கூட ஏதாவது ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னா அவங்க எத்தகைய தன்மையுடையதா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு துன்பம் வந்தாங்கன்னா அதை போக்கி இனிமேலுக்கு ஏதாவது துன்பம் வருமோ அதை பாத்தீங்கன்னா வராத மாதிரி முன்னாடியே அதை நம்மளுக்கு சொல்லி புரிய வச்சு நம்மளை தற்காத்துக்கிறதுக்கு உதவி பண்றவங்களோட நட்பை நம்ம என்ன பண்ணோம், நம்ம பாதுகாத்து வச்சுக்கணும். அவங்க இந்த மாதிரி ஆளுங்களை நட்பா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ நோய் அப்படின்னா துன்பம், உறாமை அப்படின்னா துன்பம் வராமல், பெற்றியார் அப்படின்னா பெருமையுடையார். சோ பெற்றியார்னா பெருமையுடையார். ஓகே, இலக்கண குறி பார்க்கலாம். முற்றநோய் அப்படின்னா பேரெச்சம். முற்றநோய் பேரெச்சம். அடுத்த உறாமை செய்யுளிசை அளபடை. சோ ஆண் வந்துச்சுனாவே என்னது, செய்யுளிசை அளபடை. பெற்றியார் அப்படின்னா வினையாளரின் பெயர். பெற்றியார்னா வினையாளரின் பெயர். அடுத்து அரியவற்றுள் எல்லா அரிதே பெரியாரை பேணி தமரா கொள்ளல். சோ அரியவற்றுள் எல்லா அரிதே பெரியாரை பேணி தமரா கொள்ளல். சோ அறிவறிந்த பெரியோரை போற்றி உறவாக கொள்ளுதலே ஒருவர் பெற வேண்டிய அரிய பேறுகளுள் எல்லாம் அரிய பேராகும். என்ன சொல்றாங்க, அறிவறிந்த பெரியோர்களை போற்றி உறவாக கொள்ளணும். ஓகேங்களா? அந்த மாதிரி நல்லா அறிவா இருக்கிற பெரியோரை போற்றி நம்ம என்ன உறவா வச்சுக்கணும். ஸோ ஒருவர் பெற வேண்டிய அரிய பேர்கள், ஒருத்தவங்க பெற வேண்டிய ரொம்ப ஒரு அரிய விஷயத்துல பாத்தீங்கன்னா இது அரிய பேராகும், அதை விட அரிய பேராகும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப அரிதான ஒரு விஷயம். அப்படி அறிவார்ந்த பெரியோரை குறவா வச்சுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பொருள் பாத்தீங்கன்னா பேணினா போற்றி, தமர் அப்படின்னா உறவினர், தமர்னா உறவினர், கொள்ளல் அப்படின்னா தொழில் பெயர். ஓகேங்களா? அடுத்து தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் கலை. சோ தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல்
வன்மையில் எல்லாம் தலை. தம்மை காட்டிலும் அறிவில் சிறந்த பெரியோரை உறவினராய் ஏற்றி நடத்தலே வழிமுறைக்கெல்லாம் சிறந்ததாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, அவங்களோட அறிவில் சிறந்த பெரியோரை வந்து உறவா வச்சுக்கிட்டோம்னா அதோட பெரிய அரிய பேர்கள் ரொம்ப அரிய பேரு அப்படின்றாங்க. இதுல பார்த்தீங்கன்னா தம்மை காட்டிலும் அறிவில் சிறந்த பெரியோரை உறவினரா வச்சுக்கிட்டோம்னா அதுதான் நம்மளுக்கு எல்லாம் வலிமைக்கெல்லாம் வலிமை அப்படின்னு சொல்றாங்க. சோ வன்மை அப்படின்னா வலிமை. இந்த இன்னும் வந்துச்சுன்னா 3 சொல்லி இந்த வன்மை வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா கொடை. ஓகேங்களா? சோ வந்து எந்த இன்னும் வருதுன்னு பார்த்து இது பண்ணும். அடுத்து ஒழுகுதல் அப்படின்னா ஏற்று நடத்தல், தலைனா சிறப்பு. சோ வன்மைனா பண்பு பெயர், அதாவது வலிமையான ஒரு பண்பை வந்து குறிக்கிறதுனால வன்மைன்றது பண்பு பெயர். சோ ஒழுகுதல் அப்படின்னா அல்லன்னு வந்துச்சு, சோ கொவி பெயர். அடுத்து சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல். சோ சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல். தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞர்களையே உலகம் கண்ணாக கொண்டு நடத்தலால் மன்னனும் அத்தகையோரை ஆராய்ந்து என்ன பண்ணோம், நட்பா கொள்ள வேண்டும் அப்படின்றாங்க. சோ தக்க வழிகளை ஆராய்ந்து நல்ல சரியான வழிகளை வந்து ஆராய்ஞ்சு சொல்ற அறிஞர்களை தான் என்ன பண்ணுவாங்க, உலகம் கண்ணா வந்து நடத்துவாங்க. கண்ணுன்னா என்ன, அந்த அளவுக்கு முக்கியமா நடத்துவாங்க. அதனால மன்னன் கூட என்ன பண்ணோம், அந்த மாதிரி ஆளுங்களையா பார்த்து ஆராய்ந்து நட்பா வச்சுக்கணும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? சோ அந்த அளவுக்கு பெரியாரோட துணை வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது சொல்றாங்க. மன்னனும் அது மாற்றுக்கிறது இல்லை அப்படின்றாங்க. ஓகேங்களா? சூழ்வார்னா அறிவுடையார், சூழ்ந்து கொள்ளனா நட்பாக்கி கொள்ளுங்க. சூழ்வார் இலக்கண குறிப்பு பார்த்தோம்னா மேலணி. அடுத்து தக்கார் இனத்தனாய் தானொழுக வல்லானை செச்சா செய்ய கிடந்ததில். அதாவது தக்கார் இனந்தனாய் தானொழுக வல்லானை செச்சா செய்ய கிடந்ததில். அடுத்து அது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறிவை சேர்ந்த பெரியோரை சார்ந்து நடக்க வல்லாருக்கு பகைவர் செய்யக்கூடிய தீங்கு யாதொன்றும் இல்லை அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி நல்லா அறிவா இருக்கிற பெரியாரை வந்து அவங்கள டிபெண்ட் பண்ணி நம்ம அவங்களோட ஃபாலோ பண்ணி நம்ம வாழ்றவங்க வந்து வல்லவங்கன்றாங்க. அந்த மாதிரி வல்லவர்களுக்கு வந்து பார்த்தோம்னா பகைவரால வரக்கூடிய துன்பம் வந்து எதுவுமே இல்லைன்றாங்க. ஏன்னா அவங்க துணையே இருக்கும்போது அந்த அந்த மாதிரி நம்மளுக்கு துன்பம் வரும்போது என்ன பண்ணுவாங்க, தீங்கு செய்யறவங்க வரும்போது என்ன முன்கூட்டியே நம்மளுக்கு சொல்லிடுவாங்க. முன்கூட்டியே சொல்லி நம்மளுக்கு எச்சரிக்கை பண்ணி நம்மளை பாதுகாத்துவாங்க. அப்படின்னும் போது நம்ம அதை நினைச்சு ஃபீல் பண்ண தேவையில்ல, பயப்பட தேவையில்ல இல்லையா? அததான் சொல்ல வராங்க. ஸோ தக்கார்னா தகுதியுடைய பெரியோர், செச்சார்னா பகைவர், இல்லைன்னா இல்லை. ஓகேங்களா? ஸோ இல்லைன்றது பார்த்தீங்கன்னா இல்லம்னு வரும், இல்லை அப்படின்னு வரும். ஸோ அங்க எப்படி கேட்கறாங்கன்றத பார்த்து இது பண்ணோம். இப்போ செற்றா சேகடந்த இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இங்க வர இல்லுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்து இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா தக்கார் செற்றார்னா வினையலனியும் பெயர்கள். அடுத்து இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமையவர். இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமையவர். என்ன சொல்றாங்க, தீயனவற்றை கண்டால் இடித்து திருத்தும் பெரியோரை துணையாக கொண்டு வாழ்பவரை கெடுக்கும் வலிமையுடையவர் எவரும் இல்லை. ஸோ வந்து கெட்ட விஷயத்த செஞ்சா அதை கேட்டு அதை வந்து கடிந்து, அதாவது பாத்தீங்கன்னா இடித்து திருந்தும்னா என்னது, கடிந்துரைக்கும், திட்டி நீ செய்யறது தப்பு அந்த மாதிரி சொல்ற பெரியாரை வந்து நம்ம துணையா வச்சுக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களை நம்மளை கெடுக்கிற ஒரு வலிமையுடையவங்க யாருமே இல்லை அப்படின்றாங்க. ஓகேங்களா? சரி, அதாவது பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து ஏதோ ஒரு தப்பு செய்யறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எப்படியோ ஒன்று போதை பொருள் யூஸ் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க, இல்லை தண்ணி அடிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வந்து தண்ணி அடிக்கும் போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருப்பாங்க, அவங்களும் அந்த மாதிரி தண்ணி அடிக்கிறதுக்கு கேங்கா தான் இருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணுவாங்க, பெரியவங்க பார்த்து என்ன சொல்லுவாங்க, நல்ல பெரியவங்களா இருந்தா என்ன பண்ணுவாங்க, போய் நம்மள திட்டுவாங்களா, ஏன் நம்ம இப்படி பண்ற தப்பு, பொண்ணு இப்படிலாம் ஆகும் அப்படின்லாம் சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த மாதிரி இது வந்து சொல்லி திட்டி என்ன பண்ணுவாங்க, அவங்க கூட சேர விடாம நம்ம பண்ணிடுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க கூட சேராம விட்டுட்டு வந்துருவோம். இது வேற ஏதோ கண்டுக்காத ஒரு இதா இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அது எப்படி போய் தொலைஞ்சு போதுன்னு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி விட்டுட்டதுக்கு அப்புறம் நீங்க இன்னும் ஃப்ரீ ஆயிட்டு இன்னும் மேல தப்பு பண்ண தோணும், தண்ணி அடிக்க தோணும், அதுக்கப்புறம் போதை பொருள் போகும், அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை பண்ணுவீங்க, ரவுடி ஆவீங்க. ஸோ இந்த மாதிரி என்ன ஆகும், உங்க வாழ்க்கையே கெட்டு போயிடும் இல்லையா? ஸோ அததான் வந்து சொல்றாங்க. அன்னைக்கு அவங்க கண்டிச்சிருந்தாங்கன்னா அவ்வளவு பெரிய இதுக்கு வந்து ஒரு கெட்ட ஒரு இதுக்கு நீங்க போயிருக்க மாட்டீங்க, அதோட நிறுத்தி அப்படியே திருந்தி நல்ல வாழ்க்கைக்கு வந்து வர வச்சுட்டு இருப்பாங்க, எப்படியோ ஒன்று வர வச்சுட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்குதான் வந்து சொல்றாங்க. ஸோ நம்ம செய்த தீயனவற்றை கண்டு கடிந்துரைக்கும் ஒரு பெரியவங்க வந்து நம்மளுக்கு துணையா இருந்தாங்க, துணையா வச்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா
அவங்க நம்மள கெடுக்கிற ஒரு வலிமையானவங்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சோ இடிக்கும்னா கடிந்துரைக்கும், தகைமை அப்படின்னா தன்மை. சோ கடிந்துரைக்கும் தகைமை தன்மை. இலக்கண குறி பார்க்கலாம். துணையார் ஆழ்வார் அப்படின்னா வினையாளனின் பெயர்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரிலானும் கெடும். சோ குற்றம் கண்ட இடத்து இடித்து திருத்தும் பெரியாரின் பாதுகாப்பை தேடிக்கொள்ளாத அரசன் தன்னை கெடுக்கும் பகைவர்கள் இல்லை என்னும் தானே கெட்டெழிவான். அதேதான் சொல்றாங்க. மேல நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம கெட்டதை சொல்றது செய்யும் போது திருத்துற பெரியவங்க பெரியவங்களோட பாதுகாப்பு இல்லை அப்படின்னா என்ன ஆகுன்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா, அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. அது நார்மலான மக்களுக்கு, இது அரசனுக்கு. அந்த மாதிரி நான் தப்பு செய்யும் போது இந்த மாதிரி மன்னா நீங்கள் செய்வது தவறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவங்க இருந்தா மட்டும்தான் பாத்தீங்கன்னா அரசன் தன்னை கெடுக்கும் பகைவர்கள் இருந்தாலுமே அவங்க கிட்ட தப்பிப்பாரு, காப்பாற்றப்படுவாரு. இல்ல கூட இருக்கவங்களாம் ஜெயிஞ்சக்கம் போறவங்க என்ன செஞ்சாலும் ஜெயிஞ்சக்கம் போறவங்களா இருந்தாங்கன்னா என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு ஏதோ லாபம் கிடைச்சா போதும், தப்பிச்சா போதும் ஓடிடுவாங்க விட்டு. கடைசியா மாட்டிக்க போறது இந்த அரசன் தான். அதனால்தான் கெடுப்பார். அந்த குற்றம் கடிந்து கண்ட இடத்து இடித்து திருத்தும் பெரியாரின் பாதுகாப்பை தேடிக்கொள்ளாத அரசன் தன்னை கெடுக்கும் பகைவர் இல்ல, அவங்க பகைவரே இல்லைன்னா கூட என்ன பண்ணுவாங்க, அவங்களும் கெட்டறிவாங்க அப்படின்றாங்க. ஏன்னா அவங்க கூட இருக்கிறவங்களே அவங்க பகைவர் மாதிரி தானே, அந்த மாதிரி. சோ இடிப்பார்னா கடிந்து அறிவுரை கூறும் பெரியவர், ஏமரா அப்படின்னா பாதுகாவல் இல்லாத. சோ ஏமாப்பு அப்படின்னா பாதுகாப்பு இல்லையா, ஏமாப்பு பாதுகாப்பு. இது ஏமரானா பாதுகாவல் இல்லாதது. ஓகே. அடுத்து முதலிலார் புதியம் இல்லை மதலையாம் சார்பிலார் கிள்ளை நிலை. என்ன சொல்றாங்க? முதலிலார் புதியம் இல்லை மதலையாம் சார்பிலார் கிள்ளை நிலை. முதலீடு இல்லாத வணிகருக்கு அதனால் வரும் ஊதியம் ஒன்றுமில்லை. அது போல தம்மை தாங்கி காப்பாற்றும் பெரிய துணை இல்லாதவருக்கு நிலைத்த தன்மை இல்லை என்றாங்க. ஓகேங்களா? சோ ஒரு முதலீடு போடாத வணிகருக்கு என்னது, அதனால கிடைக்கிற ஊதியம் ஒண்ணுமே கிடையாது. முதலீடு போட்டாதானே ஊதியம் வரும். அந்த மாதிரி தம்மை தாங்கி காப்பாற்றும் பெரியார் துணை இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு நிலையான ஒரு தன்மை இருக்காது அப்படின்றாங்க. சோ முதல்லைனா துணை. அடுத்து இல்லை குறிப்பு பாத்தீங்கன்னா இலக்கண குறிப்பு பாத்தீங்கன்னா இல்லை குறிப்பு வினைமுற்று. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், 2019 நினைக்கிறேன். ஆமா, 19 18 ரெண்டுத்துல கேட்டிருந்தாங்க. சோ அணி பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டுவோமே, இது ரொம்பவே முக்கியம். சோ அணின்னு வந்துச்சுனாலே அது முக்கியம்தான். எதுக்கு கம்பேர் பண்றாங்க? வணிகருக்கும் துணை இல்லாத பெரிய துணை இல்லாதவங்களுக்கும் என்ன பண்றாங்க, கம்பேர் பண்றாங்க. அடுத்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏன் இது எடுத்துக்காட்டுவோமே அணின்னா போல அப்படின்றது பாத்தீங்கன்னா மறைஞ்சு வந்திருக்கு. அதனால அது எடுத்துக்காட்டு ஓமை அணி. டைரக்டா அதுல வந்துச்சு அப்படின்னா அது ஓமை அணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது ரெண்டுக்கு வித்தியாசம் அதுதான். அடுத்து பார்க்கலாம். பல்லார் பகை கொளறி பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர் கைவிடல். சோ நல்லவர் ஒருவரின் நட்பை கைவிடுவது பலரை பகைத்துக் கொள்வதை விட பன்மடங்கு தீமை உடையதாகும். ஓகேங்களா? சோ நம்ம கூட ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. அந்த ஃப்ரெண்டு பெரியவராகவும் இருக்கலாம், ஃப்ரெண்டு நம்ம நார்மல் ஃப்ரெண்டாவும் இருக்கலாம். ஸோ அவங்கள என்னதுன்னா அவங்க ஏதோ ஒரு நல்லது சொல்லியிருப்பாங்க, நம்மளுக்கு அது பிடிக்காம போயிருக்கோம். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், இனிமேலிக்க கூட சேரக்கூடாதுன்னு அவங்கள விட்டுட்டு கெட்டவங்க கூட நம்ம சேர்ந்துருவோம். அந்த மாதிரி சேர்றது பலவரை நம்ம பகைத்து கொள்றதை விட என்னது பல மடங்கு நம்மளுக்கு தீமையை உண்டாக்கும் அப்படின்றாங்க. சோ அந்த 10 எடுத்த அப்படின்னா 10 மடங்கு அப்படின்னு அர்த்தம். பகை கொழல் பகையை கொழல் ஐ வரைஞ்சு வேற்றுமை தொகை, 2ஆம் வேற்றுமை தொகை. ஓகேங்களா? சரி. அடுத்து பாத்தீங்கன்னா பொருள் செயல் வகை. அடுத்த அதிகாரம் பொருளை ஆக்குவதற்கும் காப்பதற்குமான செயல்முறைகள். சோ என்ன மீனிங் என்னன்னு பார்த்தோம். பொருள் செயல் வகைன்னா என்னன்னா பொருளை ஆக்குவதும், நம்ம ஆக்குவதும் செய்யறதும், அதை காப்பதற்கும் ஆன செயல்முறைகள் என்னென்ன அப்படின்றாங்க. பொருள் அல்லவாரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள். அதாவது ஒரு பொருட்டாக மதிக்கத்தகாதவரை பிறர் மதிக்குமாறு செய்வதில் பொருளுக்கு இணையானது வேறு ஒன்றும் இல்லை. அப்படிதானே? ஒருத்தருக்கு மதிக்கத்தக்கிறதுக்கான ஒரு தகுதி அவர்கிட்ட இருக்காது. நம்ம கெட்டவரா இருப்பாரு, நல்லதெல்லாம் செய்யறவரா இருக்க மாட்டாரு. அந்த மாதிரி இருக்கவங்கள கூட அவங்க நல்ல பணக்காரங்க செல்வந்தரா இருந்தா அவங்களுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும். அதுதான். சோ அவங்க கிட்ட பொருள் இருக்கிறதுனால மதிக்கத்தக்கவரா இல்லைனாலுமே என்னது அவருக்கு ஒரு தனி மதிப்பே இருக்கு அப்படின்றாங்க. சோ அந்த அளவுக்கு பவர் அந்த பொருளுக்கு இருக்கு அப்படின்றாங்க.
அதான் பொருள் அல்லவர் அப்படின்னா தகுதியற்றவர், பொருள்னா செல்வம். சொற்பொருள் பின்வரும் நிலையணி, இது ரொம்ப முக்கியம். சொல்பொருள் பின்வரும் நிலையணி. அடுத்து இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. சின்னது செல்வம் மற்றவரை எல்லாரும் இகழ்வர், செல்வரை எல்லாரும் சிறப்பு. அதுதான் உண்மைதானே. செல்வம் காசு இருந்தா தான், காசு இல்லைன்னா என்னது, ஒண்ணு யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படின்றதான் அது சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டாரு. எள்ளுவர் இகழ்வர். அடுத்தது பொருளென்னும் பொய்யா விளக்கம் இருளருக்கும் எண்ணிய தேசியத்து சென்று. எண்ணிய தேயத்து சென்று என்ன சொல்றாங்க, பொருளென்னும் பொய்யா விளக்கம் இருளருக்கும் எண்ணிய தேயத்து சென்று. செல்வம் என்னும் அணையா விளக்கு, அதனை உடையவர் நினைத்த இடங்களுக்கு எல்லாம் சென்று பகைமை என்னும் இருளை போக்கும் அப்படின்றாங்க. செல்வம் அப்படின்ற ஒரு அணையா விளக்கு ஒருத்தங்கிட்ட இருக்கு அப்படின்னா நிறைய இடத்துக்கு போய் பகைவரா இருந்தா கூட அவங்கள என்ன பண்ணும், அவங்கள அந்த பகைவரன்ற இருளை போக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. சொற்பொருள் என்னன்னா பொய்யா விளக்கு அப்படின்னா அணையா விளக்கு, இருள் அப்படின்னா பகை. இங்க இருள்னா இருட்டு கிடையாது, பகையை குறிக்குது. அந்த பொய்யா விளக்குன்றது பாத்தீங்கன்னா அந்த விளக்கு செல்வம் அப்படின்ற ஒரு அணையா விளக்கு, அதை சொல்றாங்க. அந்த விளக்கு போய் பகை அப்படின்ற இருளை போக்கிறோம் அப்படின்றாங்க. ஓகே, இலக்கணம் குறி பார்க்கலாம். பொய்யா விளக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஈர்கெட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஓகேங்களா. பொய்யாத விளக்கம் வருமா, ஈர் கெட்டு போச்சா, எதிர்மறையா வருதா பொய்யா விளக்கம் அப்படின்னா, அணையா விளக்கம் எதிர்மறையா வருதா பெயரெச்சம். ஒரு வினையச்சம் பெயர் சொல்லோடு முடிஞ்சிருக்கு. பெயரெச்சம். ஈர்கெட்ட எதிர்மறை பெயரெச்சம். இருள் அறுக்கும் அப்படின்னா இருளை அறுக்கும் வரும். இரண்டாம் வேற்றுமை தொகை ஐ மறைஞ்சு வந்திருக்கு. ஓகே, இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஏகதேச உருவகணி. அதாவது பாத்தீங்கன்னா செல்வத்தை அணையா விளக்காக உருவம் செய்த வள்ளுவர் பகையை இருளாக உருவகிக்கவில்லை. டைரக்டா பாத்தீங்கன்னா இருள இருக்கணும் தான் சொல்லியிருக்காரு. அவர் பகைன்னு சொல்லிட்டு எதுவுமே மென்ஷன் பண்ணல. இந்த மாதிரி எனவே பாடல் ஒரு மருங்கு உருவக அணியாகும். ஓகேங்களா. எப்படி வேணாலும் கேட்கலாம். இது கொடுத்துட்டு ரெண்டுமே எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று வரும். ஏகதேச உருவகணின்னு கொடுத்தாலும் சரி, ஒரு மருங்கு உருவக அணி அப்படின்னு சொல்லி கொடுத்தா ரெண்டும் ஒண்ணுதான். ஓகேங்களா. ஒரு மருங்கு உருவக அணி, ஏகதேச உருவக அணி. ஓகேங்களா. அடுத்து அரணீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். பிறருக்கு தீங்கின்றி நல்வழியில் ஈட்டிய பொருள் அறத்தையும் கொடுக்கும் இன்பத்தையும் கொடுக்கும். இது ஈஸியான ஒரு லாஜிக் தானே. மத்தவங்களுக்கு கஷ்டம் இல்லாம நம்ம ஈட்டுற செல்வம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அறத்தையும் கொடுக்கும், என்ன பண்ணும், இன்பத்தையும் கொடுக்கும் அப்படின்னா அத அரணீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். ஈனும்னா தரும், தீதின்றினா தீது கூட்டல் இன்றி, அதாவது தீது இல்லாம தீங்கு இல்லாம அப்படின்றாங்க. ஓகே, இலக்கண குறிப்பு பார்க்கலாம். அரணீனும் அப்படின்னா அறத்தை ஈனும். அதே மாதிரி திறனறிந்து திறனை அறிந்து. ரெண்டுத்துலயும் பாத்தீங்கன்னா என்னது ஐ மறைஞ்சு வந்திருக்கு இல்லையா. அப்ப இரண்டாம் வேற்றுமை தொகை. அதே மாதிரி வந்த பொருள் அப்படின்றது பாத்தீங்கன்னா பெயரெச்சம். ஒரு வினையச்சம் பெயர் சொல்லோடு முடிஞ்சாலே என்னது பெயரெச்சம். அடுத்து அரண் திறன் பாத்தீங்கன்னா கடைப்பொலிகள். ஏன்னு பாத்தீங்கன்னா அறம்ன்றது பாத்தீங்கன்னா அறம்னு வரும், திறன்ன்றது திறம்னு வரும். இது பாத்தீங்கன்னா என்னது மாறி இருக்கு இல்லையா, இன்னும் இதா இருக்கு, போலியா வந்திருக்கு. அதுவும் கடைசி எழுத்துன்றதுதான் கடை போலி. அது அரண் திறன் கடைப்பொலிகள். அடுத்து அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரள விடல். என்ன சொல்றாங்க, அருளும் அன்பும் பொருந்தாமல் பிற வழியில் வரும் செல்வத்தை பற்றாமல் நீக்குதல் வேண்டும். ஓகே, அதுதான் சொல்றாங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான திருக்குறள் தான் இது. ஓகேங்களா. அருளோடும் அன்போடும் வராத பொருளாக்கம் என்னது, புல்லார் புரள விடல். அந்த மாதிரி வர அன்பும் அருளும் அன்பும் அருளும் பொருந்தாமல் மத்த வழியில வேற வழியில வர செல்வத்தை என்ன பண்ணணும், நம்ம பற்றாமல் அதை நீக்கிடணும் அப்படின்றாங்க. புல்லார் அப்படின்னா பற்றார், புல்லார்னா பற்றார். ஓகே, இலக்கணம் கொடுத்து பார்க்கலாம். வாரா பொருளாக்கம் அப்படின்னா வாராத பொருளாக்கம் மூலமா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். விடல்னா அள்ளிற்று வியங்கோல் வினைமுற்று, அடுத்து உருபொருளும் உள்கு பொருளுந்தன் ஒன்னார் தெருப்பொருளும் வேந்தன் பொருள். உருபொருளும் உள்கு பொருளுந்தன் ஒன்னார் தெருப்பொருளும் வேந்தன் பொருள். அரசுரிமையால் வந்த பொருளும் மக்கள் வரியாக தரும் பொருளும் பகைவரை வென்று கொண்ட திரைப்பொருளும் அரசனுக்குரிய பொருள்களாம். ஓகேங்களா. அரசருக்கு உரிமையான பொருள் என்னன்னு சொல்றாங்க,
அரசுரிமையால் வந்த பொருள். அதே மாதிரி மக்கள் வரியா தந்த பொருள் இருக்கு இல்லையா, அது. அதே மாதிரி பகைவரை வென்று இவர் போய் என்ன நிறைய பொருள் திரைப்பொருள்லாம் வந்து கவர்ந்துட்டு வருவார் இல்லையா, அது எல்லாமே அரசனோட பொருள் தான் அப்படின்றாங்க. உருபொருள் அப்படின்னா அரசு உரிமையால் வரும் பொருள் தான் உருபொருள். உள்கு பொருள்னா வரியாக வரும் பொருள். தெரு அப்படின்னா பகை. ஓகேங்களா. சோ உள்கு பொருள்னா வரியாக வரும் பொருள், உரு பொருள்னா அரசு உரிமையால் வரும் பொருள். சோ உரு உரிமை ஞாபகம் வச்சுக்கோங்க, உரு உரிமை. சோ உரிமையான பொருள். உள்கு அப்படின்னா வரியாக வரும் பொருள். ஓகே, இலக்கண குறிப்பு பார்க்கலாம். தன்னொன்னார் வேந்தன் பொருள் ரெண்டுமே பாத்தீங்கன்னா தன்னொன்னார் வேந்தன் பொருள் பாத்தீங்கன்னா ஆறாம் வேற்றுமை தொகை. அதுன்னு வரும். வேந்தன் அது பொருள்னு வருது இல்லையா. அடுத்து அருளன் அன்பி புலவி பொருள் என்னும் செல்வம் செவிலியால் உண்டு. என்னன்னு சொல்றாங்க? அன்பு என்னும் தாய் பெற்ற அருள் என்னும் குழந்தை பொருள் என்னும் வளர்ப்பு தாயால் பேணப்படும். என்னன்னு சொல்ல வராங்க? சோ அன்பு என்னும் தாய் பெற்றதுதான் பாத்தீங்கன்னா என்னது? அருள் என்னும் குழந்தை. அன்போட குழந்தை தான் அருள். அந்த இதை பாத்தீங்கன்னா பொருள் அப்படின்ற வளர்ப்பு தாயால் பேணப்படும். பேணப்படும்னா என்னது? பாதுகாக்கப்படும், போற்றி பேணப்படும்னாலே அந்த மாதிரி. சோ குழவி அப்படின்னா குழந்தை, செவிலினா வளர்ப்பு தாய். இங்க வந்து பாத்தீங்கன்னா தாயை வந்து அன்பு கூடையும், குழந்தைய பாத்தீங்கன்னா அருள் கூடையும், அதே மாதிரி செவிலி தாய பொருள் கூடவும் என்னது கம்பேர் பண்ணிருக்காங்க, உருவகப்படுத்திருக்காங்க. அதனால அது உருவகணி. ஓகேங்களா. சோ அதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, இலக்கணம் குறிப்பாருங்க. ஈன் குழவி அப்படின்னா வினைத்தொகை. குன்றேறி யானைப்போர் கன்றற்றால் தன்கை தொன்றொன்றாக செய்வான் வினை அப்படின்றாங்க. கைப்பொருள் கொண்டு ஒருவன் செய்யும் செயலானது குன்றின் மேல் இருந்து கொண்டு யானை போரை காண்பதற்கு ஒப்பானது அப்படின்றாங்க. சோ இதுவுமே ஓமை அணிதான். ஓகேங்களா. ஓகே, இது ஆக்சுவலி வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது கைப்பொருள் வந்து ஆன்சர் இதுல. அதாவது பாத்தீங்கன்னா குன்றின் மேல் இருந்து கொண்டு யானைப்புரை காண்பதற்கு சமமானவர் எதை வைத்திருப்பவர், அந்த மாதிரி சம்திங் வரும். ஸோ அதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா கைப்பொருள், அதாவது வந்து சொந்த கைப்பொருள் வச்சிருக்கிறது. ஓகேங்களா, அதை வந்து சொல்லியிருப்பாங்க. சரி, ஓகே. சொற்பொருள் பார்க்கலாம். குன்றுனா மலை, கை துன்றுனா கைப்பொருள். குன்றேறினா குன்றின் கண் ஏரி அப்படின்னு வரும். ஏழாம் வேற்றுமை தொகை. கண்ணா என்னது? ஏழாம் வேற்றுமையா. சோ மறைஞ்சு வந்திருக்கு ஏழாம் வேற்றுமை தொகை. இது பாத்தீங்கன்னா ஓமை அணி. ஓகேங்களா, அது எல்லாமே முக்கியம். சோ குன்றேரி, குன்றின் கண் ஏரி, ஏழாம் வேற்றுமை தொகை. அடுத்து செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எக்கதனில் புரியதில். சோ செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எக்கதனில் புரியதில். சோ பொருளை தேடி சேர்த்தல் வேண்டும். அது பகைவரின் செருக்கை அறுக்கும் உறுதியான படைக்கலம். அதனை விட கூர்மையான கருவி வேறொன்றும் இல்லை அப்படின்றாங்க. சோ நம்ம கிட்ட காசு இருந்தா எப்பேற்பட்ட பகைவராக இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? நம்மளால அறுக்க முடியும் மீன்ஸ் கலைக்க முடியும், அவங்கள இது பண்ண முடியும். சோ அதை விட கூர்மையான கருவி எதுவுமே இல்லை அப்படின்றாங்க. ஓகேங்களா. சோ பொருள் வந்து தேடி நம்ம என்ன பண்ணோம்? சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்றாங்க. ஓகே, செருக்குனா இருமாப்பு, எக்குனா உறுதியான. ஓகேங்களா. சோ செருக்கு இருமாப்பு, எக்குனா உறுதியான. அடுத்து இலக்கண குறிப்பாக்கலாம். செய்கனா வியங்கோல் வினைமுற்று. செருணர் செருக்கு அப்படின்னா செருணரது செருக்கு. செருணரோட செருக்குனா என்னது? பகைவரோட செருக்கு அப்படின்னு வருமா? பகைவரது செருக்கு அப்படின்னு வருமா? பகைவரது இருமாப்பு அப்படின்னு வருமா? சோ அதுன்றதுனால என்னது? ஆறாம் வேற்றுமை தொகை. சோ ஆறாம் வேற்றுமை தொகை. ஓகேங்களா. அடுத்து ஒன்பொருள் காழ்ப இயற்றியார் கென்பொருள் என இரண்டும் ஒருங்கு. சோ சிறந்த பொருளை நல்வழியில் மிகுதியாக வீட்டியவருக்கு மற்றைய அறனும் இன்பம் ஆகிய இரண்டும் ஒரு சேர கைகூடும் எளிய பொருள்களே. சோ சிறந்த முறையில் மொத்தமா பொருளீட்டுறவும் கிடையாது. சிறந்த முறையில் வந்து நல்வழியில், அதுவும் நல்வழியில நல்ல மிகுதியா பொருளீட்டுறவருக்கு என்னது? மற்ற விஷயமான அறமும் இன்பமும் என்னது? தானா வந்து கைகூடும். சோ இது இருந்தாலே ஈஸியா வந்துடும் அப்படின்றாங்க. ஓகேங்களா. சோ சொற்பொருள் அப்படி பாத்தீங்கன்னா ஒன்பொருள்னா சிறந்த பொருள், என் பொருள்னா இயல்பாய் கிடைக்கும் பொருள். ஓகேங்களா. ஒன்பொருள்னா என்னது? சிறந்த பொருள். என் பொருள்னா இயல்பாய் கிடைக்கும் பொருள். இரண்டும்னா அறனும் இன்பத்தை தான் இரண்டும் அப்படின்றாங்க. அறனும் இன்பமும். ஓகே, இலக்கண குறிப்பாக்கலாம். ஒன்பொருள் என் பொருள் அப்படின்னா பண்பு தொகை. அடுத்து கால்ப இயற்றினார் அப்படின்னா பெயரெச்சம். கால்ப இயற்றினா பெயரெச்சம்.
ஓகே. இல்லாரை எல்லோரும் எள்ளுவர். அடுத்து அரணீனும் இன்பமும் மீனும் திறன் அறிந்து தீதின்றி வகை பொருளா வரும். திறன் அறிந்து. சோ திறன் அறிந்து. அடுத்து அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம். உரு பொருளும் உள்கு பொருள் ஒன்னார் வருமா? இதுனா பொருள் அன்னைக்கு வருமா? அறநறிந்து ஒரு நிமிஷம். அறநறிந்து சாய்ஸ் கொடுத்தாங்கன்னா டக்குன்னு அதை பார்க்கும்போது நம்ம அப்படியே அது மேட்ச் பண்ணி படிச்சுக்கலாம் ஈஸியா. நிறைய படிக்கிறோம் இல்லையா? சொல்லலாம். அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். ஓகேங்களா? சோ மூத்த கேண்மை தேர்ந்து இதுதான் கேட்டிருந்தாங்க. அந்த பொருள் என்னும் பொய்யா விளக்கம் மொத்தம் வரும். அர்த்தம் தெரியும். சாய்ஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம். பட் அது இங்க என்ன கொடுத்துருப்பாங்கன்றது தான் நம்ம இது பண்றதுதான் கொஞ்சம் டைரக்டா சொல்ல முடியாது. சாய்ஸ் இருந்தா கரெக்டா போட்டலாம். பொருள் என்னும் பொய்யா விளக்கம் வருதா? இருள இருக்கும். இனிய தேயத்து இனிய தேயத்து என்னும். சரி தேயத்து சென்று. சரிங்களா? சோ அந்த மாதிரிதான். சோ ஈஸியாவே இது பண்ணிக்கலாம். ரொம்ப நம்ம கஷ்டப்பட தேவை. திறனறிந்து தேர்ந்து கொள்ள வேண்டியவர்கள் யாரு? மூத்த அறிவுடையவர். அடுத்து அரியவற்றுள் எல்லாம் அரிது பத்தினா பெரியார் பேணி தமரா கொள்ளல். முதலிலாருக்கு ஊதியம் இல்லை. ஓகே. ஆனா அந்த சாய்ஸ் இருந்தா நம்ம டக்குன்னு போட்டு வந்துருவோம். அது பார்க்கவே நம்ம கண்ணு கரெக்டா கண்டுபிடிச்சிடும். அடுத்து திருக்குறள் பாருங்க. இது ரெண்டும் முக்கியமான ப்ரீவியஸ் கொஸ்டின் ரெண்டுமே. ஓகேங்களா? அடுத்து அடிக்கடி கேட்கிற ப்ரீவியஸ் கொஸ்டின் ரெண்டுமே. அதனால பார்த்து படிச்சுக்கோங்க. நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. அதான் புக்ல படிக்கிறீங்கன்னா இப்படி நம்ம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து திருக்குறள் ஒரு வகுப்பாருக்கோ ஒரு மதத்தாருக்கோ ஒரு நிறத்தாருக்கோ ஒரு மொழியாருக்கோ ஒரு நாட்டாருக்கோ உரியதன்று அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யாரு? அது மண்பதைக்கு உலகுக்கு பொது. ஓகேங்களா? சோ உலகுக்கே என்னது பொதுதான் அப்படின்னு சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா திருவிக்கா. சொன்னது யாரு? திருவிக்கா. அடுத்து திருவள்ளுவர் தோன்றியதாவிட்டால் தமிழன் என்னும் ஒரு இனம் இருப்பதாகவே உலகத்துக்காது தெரிஞ்சிருக்காது. சோ திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றியதாவிட்டால் தமிழ் மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்றாங்க. சரிங்களா? ஒண்ணு கிடையாது. திருவள்ளுவர் இல்ல தோன்றியதாவிட்டால் தமிழன் என்னும் ஒரு இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிஞ்சிருக்காது. இது திருக்குறள் அப்படின்ற நூல் தோன்றியதாவிட்டால் தமிழ் மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லி யாருன்னா கியாபே விஸ்வநாதர். யாரு? கியாபே விஸ்வநாதர். ஓகே. உங்களுக்கான கொஸ்டின் நான் கேக்குறேன். திருக்குறள் பாத்தீங்கன்னா தமிழோ என்னை ஈர்த்தது, திருக்குறளோ என்னை இழுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. அது யார் சொன்னாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதே மாதிரி தங்கத்தட்டுல வச்ச ஆப்பிள் அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு. அது ஏதாச்சும் ஒரு ஷார்ட்கட் மாதிரி கூட நான் சொன்னேன். சரி, இது யார் சொன்னாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே. அடுத்த திருக்குறள் முடிஞ்சா அடுத்த தேவாரம். சோ தேவாரம் நாமாருக்கு இது பாருங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகேங்களா? சோ நாமாருக்கு குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படும் நடலை இல்லோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை தாமார்க்கு குடியல்லா தன்மையான சங்கரன் நற்சங்க வெண்புலையோர் காதில் போமார்க்கே நாமென்றும் மீளா ஆளாய் பொய்மலர் சேவடிவினையே புரிகினோமே. இதை பாருனது யாரும் பாத்தீங்கன்னா திருநாவுக்கரசு. சரி, என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பொருள் பார்த்துட்டு இன்னொரு டைம் கூட பாட்டு படிச்சு பார்க்கலாம். எவர்க்கும் ஆட்படா தன்மையன் சங்கரன் அழகிய வெண்மையான சங்கினை காதில் குழையாக கொண்டவன்
அத்தகு தலைவனுக்கே மீளா அடிமை கொண்டோம். சோ அஞ்சலர்ந்த மலருக்கு ஒப்பான சிவந்த திருவடிகளை அடைந்தோம். ஆதலால் நாம் எவருக்கும் அடிமை இல்லை, நமனுக்கும் அஞ்ச மாட்டோம். நமன்னா யமன். அதே மாதிரி நரகத்தினுள் செல்லோம், என்றும் துயரப்பட மாட்டோம். இறைவனின் பாதுகாப்பில் உள்ளோம். சொப்பினி இதுவென அறியோம், யாரிடத்தும் சென்று பணிந்து நில்லோம். என்னாலும் இன்பமே அஞ்சி துன்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்தி பாடல் திருநாவுக்கரசர் எழுதியிருக்காரு. என்ன சொல்ற, நாமாருக்கு குடியெல்லும் நம்மனை அஞ்சோம். ஓகேங்களா? சோ எவருக்கும் நான் ஆட்பட வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. அதே மாதிரி யமனை பார்த்து நாங்க பயப்பட மாட்டோம். நரகத்துல போயும் கஷ்டப்பட மாட்டோம். நடலை இல்லோம், கஷ்டம் கிடையாது. அதே மாதிரி ஏமாப்போ பிணியறியோம், பணிவோம் அள்ளோம். சோ இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. அதே மாதிரி தாமார்க்கு குடியெல்லா தம்மையான சங்கரன் நற்சங்கு வெண்குலையோர் காதி போமார்க்கே நாம் என்றும் மீளா ஆளாய் பொய்மலச் சேவடி இணையே புரியினோமே. சோ இது பாத்தீங்கன்னா இதோட அர்த்தத்தை தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது கடைசியா ரெண்டாவது கொடுத்துருக்காங்க. ஓகே, எப்படி பண்ணாலும் நம்ம அர்த்தம் தெரிஞ்சிச்சுன்னா, இந்த லைன் கொடுத்துச்சுன்னா எதுல வரும்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இது பாத்தீங்கன்னா தேவாரம் எழுதுனது யார் நமக்கு தெரியல, திருநாவுக்கரசு. ஓகே, சொற்பொருள் பார்க்கலாம். இடர் அப்படின்னா துன்பம், ஏமாப்புனா பாதுகாப்பு. இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். பிணி பாத்தீங்கன்னா நோய். அதே மாதிரி இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். நடலை துன்பம், இதுமே ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் நினைக்கிறேன். அதெல்லாம் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மேட்ச் மாதிரி கொடுத்துருவாங்க. இப்போ ஒவ்வொரு கொஸ்டின் கேட்கறது எப்படி இருக்கு, இப்போ ஒன்னுல 4 கொஸ்டின் கேட்ட மாதிரி ஆயிடுச்சா, அந்த மாதிரி கேட்கறாங்க. அதனாலதான் நிறைய இன்க்ளூட் ஆகும். ஒண்ணுமே முக்கியம் அப்படின்ற மாதிரி பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ சேவடி அப்படின்னா இறைவனின் சிவந்த அடி. அடுத்து பாத்தீங்கன்னா நமன்னா யமன் சொன்னோம் இல்லையா, யமன். ஒரு இலக்கணம் குறிப்பு பார்க்கலாம். நற்சங்குனா நன்மை குற்றல் சங்கு. ஸோ கொலைனா வெண்மை குடல் கொலை. ஸோ இதை பார்க்கும்போது தெரியுது பண்புன்னு சொல்லிட்டு பண்பு தொகைகள். மலர் சேவடி அப்படின்னு பார்த்தோம்னா ஓமை தொகை. ஸோ மலர் போன்ற சேவடி. சேவடினா என்னது, சிவந்த அடிகள். மலர்னா மலர் போன்ற சிவந்த அடிகள், அதுதான் ஓமை தொகை. சோ அடுத்து பாத்தீங்கன்னா மீளாத ஆள் வருமா. சோ ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சாமல். ஓகேங்களா? அடுத்து ஓகே பிரித்தல் இதை பார்ப்போம். பிணி அறியும்னா பிணி கூட்டல் அறியும். என்னாலும் பாத்தீங்கன்னா ஏ கூட்டல் நாளும். ஓகேங்களா? என்னாலும்னா என்னது, இன்னும் கெட்டு போயிட்டு ஏ கூட்டல் 4 மட்டும் வரும். நாம் என்றோம் அப்படின்னா நாம் கூட்டல் என்று. ஓகே, அதெல்லாம் முடிஞ்சாச்சு. ஸோ அடுத்த ஒரு முக்கியமான பாட்டு தான் ஆசிரியர் குறிப்பு. இது ரொம்பவே முக்கியம். அதெல்லாம் மேல பார்த்ததோட முக்கியம். ஸோ திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் பாத்தீங்கன்னா திருவாமூர். ஓகேங்களா? ஸோ திரு ஞாபகம் வச்சுக்காதீங்க. ஏன்னா நிறைய இது திருவாத ஊர் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு, அது மாணிக்க வாசகர். அது எப்படி ஞாபகம் வச்சுக்கீங்க, கன்ஃபியூஸ் ஆகும்ல. திருவாதூர் அந்த மாதிரிலாம் வரும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. திருநாவுக்கரசு பாத்தீங்கன்னா திருவாமூரை சேர்ந்தவர். ஓகேங்களா? இப்படி வச்சுக்கலாம், திருவா அப்படின்னு வா நா. ஓகேங்களா? அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஓகே, பெற்றோர் பார்க்கலாம். பெற்றோர் பாத்தீங்கன்னா புகழனார் அப்பா, மாதினியார் அம்மா. ஓகேங்களா? அடுத்து அவங்களோட தமக்கையார் பேர் பாத்தீங்கன்னா திலகவதியார். இது ரொம்ப முக்கியம். ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் தனியாவே கேட்டிருந்தாங்க. திருநாவுக்கரசோட தமக்கையார் பெயர் யாருன்னு பாத்தீங்கன்னா திலகவதியார். ஓகேங்களா? திருநாவுக்கரசருக்கு பெற்றோர் இட்ட பெயர் பாத்தீங்கன்னா மருணிக்கியார். அவரோட இயற்பெயர் மருணிக்கியார். இவருக்கு தர்மசேனர், அப்பர், வாகிசர். இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். அப்படின்ற வேறு பெயர்களும் இருக்கு. ஓகேங்களா? இவரோட நெறி பாத்தீங்கன்னா தொண்டு நெறி கேட்பாங்க, கொஸ்டின் கேட்பாங்க. திருநாவுக்கரசரின் நெறி என்ன நெறி, தொண்டு நெறி. தொண்டு செய்யற நெறினா என்னது, அவரோட வழி. இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நெறி இருக்கு. ஸோ வள்ளலாருக்கு ஒரு நெறி இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு வழி இருக்கும். இதுதான் என்னோட கோல், இதுதான் என்னோட பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி என்னோட பாலிசி திராவிடம், என்னோட இதெல்லாம் சொல்லிட்டு கிடப்பாங்க இல்லையா. அதுவுமே பாத்தீங்கன்னா நெறிதான். அவங்களோட வழி என்ன அப்படின்றதுதான். சோ இவரோட வழி அதான் நெறி. அவரோட நெறி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்டு நெறி அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சோ தர்மசேனர், அப்பர், வாகீசர் அப்படின்றாங்க. அடுத்து சைவ அடியார்களை நாயன்மார்கள் அப்படின்வாங்க. சோ சைவத்தை சேர்ந்தவங்க என்னன்னு சொல்லுவாங்க, சைவ அடியார்களை நாயன்மார்கள் 63 அப்படின்னு வருவாங்க. 63 சரி நாயன்மார்கள் அப்படின்வாங்க. சைவ சமய குறவர் 4 வருவதா திருநாவுக்கரசு. அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 4 பேர் மெயினா இருப்பாங்க. அந்த இது இருப்பாங்க இல்லையா, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், அப்புறம் மாணிக்க வாசகர், இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்க 4 பேர் இருப்பாங்க. அந்த 4 பேர் சேர்ந்து பாத்தீங்கன்னா சமய குறவர்கள் அப்படின்வாங்க. ரொம்ப முக்கியமானவங்க இருப்பாங்க. அதுதான் 4 பேர். அந்த 4 பேர்ல திருநாவுக்கரசர் ஒருத்தர். சோ இவர் தம் பாடல்களை தேவாரம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இவர் எழுதுனது எல்லா பாட்டுமே என்ன சொல்லுவாங்க, தேவாரம் அப்படின்ட்டுவாங்க. அதே மாதிரி இவர்
தாண்டகம் பாடுவதில் வல்லவர், அதனால இவர் தாண்டக வேந்தர் என்றும் அழைக்கப்படுற ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். கொஸ்டின் கூட. சோ தாண்டக வேந்தர்னா யாரு? திருநாவுக்கரசர். ஏன் அவரை தாண்டக வேந்தர்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா தாண்டகம் பாடுவதில் வல்லவர், அதனால அவர் தாண்டக வேந்தர். அதே மாதிரி இவரோட காலம் பாத்தீங்கன்னா கிபி 7ஆம் நூற்றாண்டு. 7ஆம் நூற்றாண்டு. திருவாமூர் கடலூர் மாவட்டம் பன்ருட்டியை அடுத்துள்ளது. சோ நம்ம திருவாமூர்ல பிறந்தாருன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த திருவாமூர் எந்த ஊர்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாவட்டம் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி இருக்கு இல்லையா, அந்த பக்கத்துல அடுத்து இருக்கிறது தான் திருவாமூர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்துள்ள திருவாமூரில் பிறந்தவர் தான் பாத்தீங்கன்னா திருநாவுக்கரசர். 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அதுக்கப்புறம் என்ன, அவரோட பெற்றோர் அப்பா பேரு புகழனார், அம்மா பேரு மாதினியார், தமக்கையார் பேர் திலகவதியார். அதே மாதிரி அவரோட இயற்பெயர் மருநீக்கியார். அவரு பார்த்தீங்கன்னா வேற பேர் பார்த்தீங்கன்னா தர்மசேனர், அப்பர் வாகீசர். அதே மாதிரி இவரோட நெறி பார்த்தீங்கன்னா தொண்டு நெறி. சைவ அடியார்கள் நாயன்மார்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 60 நாயன்மார்கள் சொல்லுவாங்க. அந்த நாயன்மார்கள் பார்த்தீங்கன்னா 63. ஸோ சமய சைவ சமய புறவர் 4 முக்கியமான ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இவர் 4 ஒருத்தர் பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர். அவரோட பாடல்கள் எல்லாம் தேவாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி தாண்டகம் பாடுறதுல வல்லவர், அதனால தாண்டக வேந்தர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அழைக்கப்படுகிறார். இதெல்லாம் ஒவ்வொன்றுமே முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா. சோ இவர் எழுதுனது தேவாரம்னு பார்த்தோம் இல்லையா. சோ தேவாரத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவாரத்தை 2 விதமா பிரிக்கலாம். ஒண்ணு தே கூட்டல் வாரம் அப்படின்னும், தே கூட்டல் ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். சோ தே கூட்டல் வாரம்னு பிரிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தெய்வத்தன்மையுடைய பாடல். தேனா ஓரெழுத்து ஒரு மொழினா பார்த்துருப்போம், தெய்வம் பார்த்துருப்போமா, ஞாபகம் இருக்குங்களா? சோ ஒரு எழுத்து ஒரு மொழி ஞாபகம் இருக்கு இல்லைங்களா? அதுதான். சோ தெய்வம்னா தெய்வம், தெய்வத்துக்குடைய இசைப்பாடல். வாரம்னா இசைன்னு சொல்லுவாங்க, சோ இசைப்பாடல்கள்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தெய்வம், தெய்வத்துக்கு ஆரம்னா என்னது, மாலையா? சோ தெய்வத்திற்கு சூட்டப்பட்ட பாமாலை அப்படின்றாங்க. ஓகேங்களா. சோ ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா சைவ திருமுறைகள் 12. சைவ புறவர்கள் 4. அதே மாதிரி சைவ சமயத்தை சேர்ந்த அடியார்களை பாத்தீங்கன்னா நாயன்மார்கள், அவங்க 63. இதே பாத்தீங்கன்னா சைவ திருமுறைகள் பாத்தீங்கன்னா 12. அதுலயா அதுல முதல் 7 பாத்தீங்கன்னா மூவர் தேவாரம். 7 மூவர் தேவாரம் அப்படின்றாங்க. சோ திருநாவுக்கரசர் பாடியார் இல்லையா பாடல்கள் பாத்தீங்கன்னா 4, 5, 6. ஓகேங்களா. 1, 2, 3 பாத்தீங்கன்னா திருஞான சம்பந்தரா, சம்பந்தர் நினைக்கிறேன். அதே பாத்தீங்கன்னா 7, 8, 9 இவர் வராது. மாணிக்க வாசகர் பாத்தீங்கன்னா 10வது பாடியிருப்பாரு. கரெக்டுங்களா. நமக்கு பாடமாக அமைந்துள்ள பாடல் பாத்தீங்கன்னா திருநாவுக்கரசர் அதுலயே 6ஆம் திருமுறை. ஓகேங்களா. சோ 6ஆம் திருமுறை. சோ திருநாவுக்கரசர்ல இருந்து 4, 5, 6 இல்லையா. சோ அந்த 4, 5, 6ல 6வது இதுதான் இப்ப நம்ம மேல பார்த்த நாமெல்லாம் சரி நாமாருக்கு குடியெல்லும் அது. ஓகேங்களா. சரி ஓகே. சோ கோடிட்டு என்ன பார்க்கலாங்களா. திருநாவுக்கரசோட தமக்கையார் யாரு? திலகவதியார். ரைட்டா, திலகவதியார். அடுத்து அருளிய பாடல்கள் என்னன்னு சொல்லுவாங்க, தேவார். ஓகே. திருநாவுக்கரசோட காலம் என்ன? 7ஆம். நாமாக்கு குடியெல்லும் என்னும் பாடல் டேஸ் அச்சமில்லை அச்சமில்லை பாரதியாரை. இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகேங்களா. ப்ரீவியஸ் கொஸ்டின். சோ அந்த நாமாக்கு குடியெல்லும் அப்படின்ற பாடலசு எனக்கு அச்சமில்லை அச்சமில்லைன்னு சொல்லிட்டு பாரதியாரை பாட தூர்னது. ஓகேங்களா. அடுத்து அதான் நான் யோசிச்சேன், நாமாக்கு குடியெல்லும் இதை வச்சு இதை ஸ்பெஷலா நம்ம படிச்சிருக்கோமே, கொஸ்டின்ல படிச்சிருக்கோமே சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் அந்த வேர்டு கேட்டோடனே இந்த மாதிரி தான் அப்படியே நம்மளுக்கு பொறித்தட்டும், இது எங்கேயோ படிச்சிருக்கோம், இதுலயே வந்திருக்குன்னு சொல்லிட்டு. சரி, இதுல கீவேர்ட் பாத்தீங்கன்னா இதுவும் கீவேர்ட், இது ஒரு கீவேர்ட், இது ஒரு கீவேர்ட். ஓகேங்களா. சரி ஓகே. இந்த இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. தமிழகத்தில் விடுதலை வேட்கை கனலைத்தம் வீறு கொண்டு பாகலால் மக்களை தட்டி எழுப்பிய மகாகவி பாரதியின் அச்சமில்லை அச்சமில்லை என்ற பாடலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த திருதாண்டக பாடல் தான். நாமாருக்கு குடியெல்லாம் குடியெல்லும். ஓகே ஓகே. அடுத்து பார்க்கலாங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழியில் அறிவியல் சிந்தனைகள். ஓகே. நம் தாய்மொழி உயிரினும் இனியது, முன்னை பழமைக்கும் பழமையும் பின்னை புதுமைக்கும் புதுமையும் கொண்டது. தமிழ் இலக்கியங்கள் தமிழர் தம் வாழ்வை எதிரொலிப்பன. இயற்கையோடு இணைந்த வாழ்வினர் தமிழர். அவர் தம்
மொழியும் அவ்வாறே அப்படின்றாங்க. சோ அறிவற்றம் காக்கும் கருவி அப்படின்னு சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா திருவள்ளுவர். இது ரொம்ப முக்கியம். அறிவின் நுண்ணிலை வளர்ச்சி எனது அறிவியல். ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா அறிவியல் வாழ்வை வளப்படுத்துகிறது, மொழியை பண்படுத்துகிறது என்பது அறிவியல். சோ அறிவியல் என்ன பண்ணுது? வாழ்க்கையை வளப்படுத்துது இல்லையா, வளமா நம்ம கொண்டு போறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி மொழியை பண்படுத்துது அப்படின்றாங்க. இது பாத்தீங்கன்னா தமிழ் மொழிக்கு அது முற்றும் பொருந்தும் அப்படின்னு சொல்றாங்க. சோ தமிழ் மொழி சிந்தனை கருவூலமாய் திகழ்வது, அறிவு சுரங்கமாய் இலங்குவது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கியங்களை நுண்ணிதின் ஆராய்கின்ற போது எத்தனையோ அறிவியல் கருத்துக்கள் ஆழ்புடைந்து கிடைப்பதை அறியலாம். சோ அறிவியல் வளர்ச்சி மிகுந்த காலம் ஒன்று இருந்திருக்க கூடும் என்பதை அதனை ஆராய்வோர் அறிவர். என்னன்னு பார்க்கலாம். விண்ணியல் அறிவு. ஓகே, விண்ணியல் அறிவு பண்ணி என்ன இவங்க இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, அதை பத்தி என்ன பேசுறாங்கன்னு பார்க்கலாம். சோ பேரண்டத்தின் தோற்றத்தை குறித்து பல்வேறு கருத்துக்கள் எழுந்துள்ளன. மேலை நாட்டறிஞ்சு இது குறித்து விரிவாக ஆய்ந்துள்ளன. சோ ஆய்ந்தும் வருகின்றன. ஆனால் உலகம் உருண்டை என்பதை என்ன பண்ணாங்க பாருங்க. கொஸ்டின் ஏரியான்றதை மட்டும் நான் லைன் பண்றேன், அது மட்டும் பார்த்துக்கோங்க. மீதுல சும்மா ஒரு டைம் படிச்சுக்கலாம். உலகம் உருண்டை என்பதை 16ஆம் நூற்றாண்டிற்கே பிறகு மேலை நாட்டினர் உறுதி செய்தனர். எப்ப? 16ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா. உலகம் உருண்டை அப்படின்றது 16ஆம் நூற்றாண்டுல தான் என்னது மேலை நாட்டின என்ன பண்ணாங்க, உறுதி செஞ்சாங்க. அதுக்கு முன்னாடி தான் தட்டையா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. சோ இவ்வுலகம் பேரண்டத்தின் ஒரு கோள் என்பதையும் இவ்வண்ட பரப்பையும் அதன் மீது அமைந்துள்ள கோள்களையும் தமிழ் இலக்கியங்கள் விரிவாக பேசுகின்றன. ஆண்மையியல் பேசும் திருவாசகம் விண்ணியலை பேசுகிறது. ஓகேங்களா. திருவாசகம்னா என்னது? ஆன்மீகத்தை பத்தி பேசுறதுதான் நமக்கு தெரியும். பட் அது விண்ணியலையும் பேசுகிறதுன்றாங்க. எங்க பேசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பாருங்க. இது ஆக்சுவலி புது புக்லயும் வந்திருக்கும். அண்டப்பகுதியில் உண்ட பிறக்கம், அருள் பருந்தன்மை, வளப்பெருங்காட்சி, ஒன்றெனக்கொன்று நெஞ்சலில் பகதரும் 101 கோடியின் மேற்பட விரிந்தன. எந்த அளவுக்கு இதான் சொல்லியிருக்காங்க. 100 கோடிக்கு மேல இருக்குன்றாங்க. அண்டப்பகுதியில் உண்ட பிறக்கும்ன்றாங்க. சோ திருவாசக வரிகள் தெளிந்த வானியல் அறிவை வெளிப்படுத்துகின்றன. அதாவது பெருவெடிப்பு கொள்கையின் காரணமாத்தான் இப்பேரண்டம் விரிவடைந்தது அப்படின்னு சொல்லிட்டு இது ஆழமா சொல்லுதுன்றாங்க இந்த பாடல். ஓகேங்களா. சோ கொஸ்டின் எப்படி இல்லாம இதுல கேட்கலாம். ஓகேங்களா. சோ அதாவது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா விண்ணியலை பேசும் ஆண்மையியல் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்ல ஆண்மையியல் பேசும் டேஸ் விண்ணியலையும் பேசுகிறது அப்படின்னு கேட்கலாம். சரி, எப்படி வேணாலும் பேசலாம். சோ விண்ணியலை பத்தி பேசுற ஆண்மையியல் திருவாசகம், அவ்வளவுதான் முடிஞ்சு. நம்ம கான்செப்ட் தேவை அதுதான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த லைன் கொடுத்துட்டு என்ன நூலை சேர்ந்ததுன்னு சொல்லி கேட்கலாம். திருவாசகம். அடுத்து திருவாசக வரிகள் தெரிந்தது. ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெருவெடிப்பு கொள்கையின்படி இப்பேரண்டம் விரிவடைந்தது என்பதை குறித்தும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்கலாம். திருவாசகம். ஓகேங்களா. சோ இதுல கீவேர்ட் பெருவெடிப்பு கொள்கை, பேரண்டம் விரிவடைந்தது. ஓகேங்களா. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா கீவேர்ட். அடுத்து உலகம் என்றும் தமிழ் சொல் உளவு என்னும் சொல்லின் அடியாக பிறந்தது. உளவு என்பது சுற்றுதல் என்பது பொருளை தரும். சோ இது ஏன் உலகத்துக்கு உலகம் அப்படின்னு பேர் வச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா உளவு அப்படின்றத பேஸ் பண்ணி தான் வச்சாங்க. உளவுனா என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா சுற்றுதல்னு பொருளை தருமா, அதை பேஸ் பண்ணி தான் உலகம்னு பேர் வச்சாங்க. ஓகேங்களா. கொஸ்டின் இப்படி கேட்கலாம். உலகம் என்னும் தமிழ் சொல் டேஸ் என்ற சொல்லின் அடியாக பிறந்தது பாத்தீங்கன்னா உளவு. உளவு அப்படின்றதுக்கு பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுற்றுதல். ஓகேங்களா. சோ இது மூலமா என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா உலகம் தன்னையும் சூரியனையும் சுற்றி வருகிறது அப்படின்ற அறிவியல் கருத்து இது மூலமா வெளிப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா சுற்றுது, உருண்டையா இருக்கிறதா சுற்றுதுன்னு சொல்ல முடியும். ஓகேங்களா. அப்ப உருண்டைன்றத அவங்க அப்பயே கண்டுபிடிச்சாங்க அப்படின்றாங்க. அடுத்து ஞாலம் அப்படின்ற தமிழ் சொல் பாத்தீங்கன்னா ஞால் என்னும் சொல்லடியாக தோன்றியது. சோ உலகம் அப்படின்றதோட சொல்லடி பாத்தீங்கன்னா உளவு. இது ஞாலம் அப்படின்ற சொல்லடி பாத்தீங்கன்னா ஞால். ஓகேங்களா. சோ எவ்வித பற்றுக்கோடும் இன்றி அண்டவெளியில் உலகம் தொங்கிக் கொண்டிருப்பதை இட்டு உணர்த்துகிறது அப்படின்றாங்க. சோ பாத்தீங்கன்னா தொங்குது, ஞால்னா என்னது தொங்குதல்னு சொல்லிட்டாங்க. சோ அந்த மாதிரி எந்த ஒரு பற்று இல்லாம அண்டவெளியில உலகம் தொங்கிட்டு இருக்கு அப்படின்றத அப்பயே சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க. அதனாலதான் அதுக்கு ஞாலம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்றாங்க. ஞாலம்னாலும் உலகம் தானே. அடுத்து வானத்தின் காற்றில்லா பகுதியும் உண்டு. இதனை பண்டை தமிழர் அறிந்திருந்தனர். இது என்ன சொல்றாங்க, வரிது நிலைய காயமும் அப்படின்னு சொல்லிட்டு புறநானூறு சொல்லியிருக்காங்க.
சோ வரிது நிலைய காயமும் அப்படின்னு சொல்லிட்டு புறநானூறுல சொல்லியிருக்காங்க. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வானத்துல காற்றுள்ள பகுதியும் இருக்கு அப்படின்றத சொல்றாங்கன்றாங்க. பலவனியேவா வானூர்தி இது வந்து பாத்தீங்கன்னா புறநானூறு. பலவனியேவா வானூர்த்தி அப்படின்றது பாத்தீங்கன்னா என்னது புறநானூறு. சோ இது மூலியமா என்ன சொல்ல வராங்க பாத்தீங்கன்னா தொடர் பலவனால் ஏவப்படாத வானூர்த்தியை பழந்தமிழர்கள் விண்ணில் செலுத்தி இருக்கலாம் என உணர்த்துகிறது. இது போன்றைய இது தற்போதைய செயற்கைக்கோளை போன்றது என கருத இடம் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அதான் வளவனியேவா வானூர்த்தி. சோ ரெண்டுமே புறநானூறு. சோ இது லைன் கொடுத்துட்டு யார் சொன்னாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். புறநானூறு ரெண்டுமே. வரிது நிலைய காயமும் வளவனியேவா வானூர்த்தி. அடுத்து இது பாத்தீங்கன்னா விண்ணியலை பேஸ் பண்ணி ஆஸ்ட்ரானமி அதை பத்தி பேஸ் பண்ணி அது அந்த மாதிரி. இது பாத்தீங்கன்னா பொறியியல் இன்ஜினியரிங் பேஸ் பண்ணி என்னன்னு பார்க்கலாம். ஓகே, இன்றைய வாழ்வில் பொறியியல் பெரும்பங்கு வகிக்கிறது. பல்வேறு எந்திரங்கள் பொறியியல் மூலம் உருவாக்கப்படுகிறது. சோ பண்டைய தமிழகத்தில் எந்திரவியல் பற்றி அறிவு ஆழமாக இருந்திருக்கிறது. சோ கரும்பை பிழிவதற்கு எந்திரங்கள் வந்து இருந்துச்சு அப்படியே அப்படின்றத எதை சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தீம்பிலி எந்திர பந்தல் வரத்தை. இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். எதெல்லாம் சொல்றாங்கன்னா 10 ரொம்ப முக்கியம். லைனு எந்த நூல்ல வந்திருக்கு 10. ஓகேங்களா. அர்த்தம் என்ன பாத்தீங்கன்னா கரும்பை பிழிவதற்கு எந்திரம் வந்து அப்படியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லுது. இதுல 10. அதான் தீம்பிலி எந்திர பந்தல் வருத்த. அடுத்து நிலத்தின் இருந்து நீரை உறிஞ்சி இறைக்கும் ஆழ்துளை கிணறு அக்காலத்தில் இருந்திருக்கலாம் என்பதை அந்த கேணியும் எந்திர கிணறும் அப்படின்னு பெருங்கதையில வந்து சொல்லியிருக்காங்க. ஆழ்துணை கிணறு அப்படின்றதுக்கு இருக்குது அப்படின்றதுக்கு ஆதாரமா என்ன லைனு அந்த கேணியும் எந்திர கிணறும். எந்திரம்னா என்னது மிஷின் இல்லையா. சோ அதான் சொல்றாங்க அந்த கேணியும் எந்திர கிணறும். இதெல்லாம் இடம்பெற்றுள்ள பிளேஸ் எது சரி எந்த நூல் பாத்தீங்கன்னா பெருங்கதை. இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின், அதாவது மேட்ச்ல கேட்டிருந்தாங்க. அடுத்து மேலும் பெருங்கதையில் வரும் எந்திர யானை கிரேக்க துன்பத்தின் குறிப்பிடப்படும் ட்ராய் போருடன் இணைத்து பேசப்படும் எந்திர குதிரையுடன் ஒத்தது. சோ நம்மளுக்கு இந்த ஹாலிவுட் ஃபிலிம் எல்லாம் பார்த்திருப்பீங்கல்ல, அந்த கிரேக்கர்ல சண்டை போடும்போது இவங்களுக்கு வந்து பரிசு கொடுக்கறதுக்காக ஒரு பெரிய குதிரை மாதிரி செஞ்சு எடுத்துட்டு போவாங்க. ட்ராயின்னு சொல்லிட்டு ஒரு போர்ல வந்து கொண்டு போவாங்க. அது அந்த குதிரையை வந்து பேஸ் பண்ணி இருக்கலாம். ஸோ ஹாலிவுட் ஃபிலிம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஹெலன் அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து கடத்திட்டு வர்றதுக்காக அந்த ட்ராயின்ற குதிரையை உருவாக்கி கொண்டு போவாங்க. அது மூலியமா போர் உருவாகும். ஸோ அதான் சொல்றாங்க அந்த எந்திர குதிரையோட வந்து இது மேட்ச் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ ஓகே இதை பார்த்துக்கோங்க. ஸோ எங்கன்னு பார்த்துக்கணும். கிரேக்க தொன்மை கிரேக்கத்துல தொன்மத்தில் குறிப்பிடப்படும் ட்ராய் போருடன் இணைந்து பேசப்படும் எந்திர குதிரையோட ஒத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸோ இது எந்திர பெருங்கதில் வரும் எந்திர யானை பாத்தீங்கன்னா அதாவது பாத்தீங்கன்னா 2 விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. எந்திர கிணறு பெருங்கதையா, அதே மாதிரி எந்திர யானை பெருங்கதையில எந்திர யானையை பத்தி சொல்லியிருக்காங்க. அதை எது கூட கம்பேர் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா கிரேக்க தொன்மத்துல ட்ராய் போருடன் இணைந்து பேசப்பட்ட எந்திர குதிரையோட ஒத்தது. பெருங்கதை யானை எந்திர யானை. இந்த ட்ராய் போர்ல இது பண்ண பாத்தீங்கன்னா எந்திர குதிரை. ஓகேங்களா. சோ எங்க குதிரை எங்க யானைன்றதும் பாத்துக்கணும். அடுத்து அதாவது எந்திரத்தை பத்தி இது இருக்கு ஒரு ஐடியா வந்து அப்பயே இருந்திருக்கு அப்படின்றதுக்காக சொல்லியிருக்காங்க. அடுத்து கனிமவியல் அறிவு. என்னது கனிமவியல் அறிவு, அதாவது பாத்தீங்கன்னா மினரல்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி. ஓகே பார்க்கலாம். கெமிஸ்ட்ரி அந்த கனிமம் மினரல்ஸ் பேஸ் பண்ணி வர்றது. ஓகே, சிலப்பதிகாரம் பல்வகை மணிகளையும் அதன் தன்மைகளையும் விளக்குகிறது அப்படின்றாங்க. என்னன்னு பார்க்கலாம். ஸோ அந்த ஊர்கான் காதையில ஒருமை தோற்றத்து ஐவேறு வனப்பின் இலங்கு கதிர் விடுவும் நல்கெழும் மணிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ அதை என்ன சொல்றாங்க, இந்த லைன் கொடுத்துட்டு சிலப்பதிகாரத்துல எதுல கேட்டதுன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ ஒருமை தோற்றத்து ஐவேறு வனப்பின் இலங்கு கதிர் விடுவும் நலங்கிலும் மணிகளும். ஸோ ஒருமை தோற்றத்து ஐவேறு வனப்பின் 5 வகை மணிகள் வந்து ஒளிவிடம் திறத்தினால் வெவ்வேறு பெயர்களை கொண்டுள்ளது. ஆனால் அவற்றின் மூலப்பொருள் வந்து ஒண்ணுதான். இவ்வறிவியல் சிந்தனை தற்போதைய வேதியியல் கூறுகளும் ஒப்பு நோக்கத்தக்கது அப்படின்றாங்க. ஓகேங்களா. சரி ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா மண்ணு வந்து மண்ணை பத்தி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். தமிழர் தம் வாழிடங்களை நிலத்தின் தன்மைக்கேற்ப பாகுபடுத்தியுள்ளனர். அதுதான் அந்த 5 வகை நிலம். குறிஞ்சி முல்லை மருதம் இதெல்லாம் அது. சோ செம்மண் கலர் நிலம் உவர் நிலம் என்று பகுத்துள்ளனர். நிலத்தின் அடிப்படையில் செம்மண் நிலம்,
அதே மாதிரி சுவையின் அடிப்படையில் உவர் நிலம், தன்மையின் அடிப்படையில் கலர் நிலம் அப்படின்னு சொல்றாங்க. சோ எது நிறத்தை பேஸ் பண்ணி செம்மண், ஏன்னா சிவப்பா இருக்கு இல்லையா, சுவையை பேஸ் பண்ணி உவர் நிலம், அந்த என்னது உவர் நிலம் சொல்லுவாங்க இல்லையா, லேட்ரைட் சாயில், அந்த வளமில்லா இருக்கிற ஒரு இது, அந்த வந்து கொஞ்சம் உப்பு தன்மை அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் உவர் நிலம். ஸோ சுவையை பேஸ் பண்ணி. அதே மாதிரி ஏன்னா உப்புன்றது ஒரு சுவைய இது தானே அதுக்கு. ஸோ தன்மையை பேஸ் பண்ணி கலர் நிலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா. சோ ஓகே. அடுத்து தமிழர் செம்மண் நிலத்தை அதன் பயன் கருதி போற்றினர். இதனை செம்புலப்பெயல் நீர் போல குறுந்தொகை. இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். செம்புலப்பெயல் நீர் போல எதுல வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா குறுந்தொகை. செம்புலப்பெயர் நீர் போல, அதுக்கு என்ன அர்த்தம்? செம்புலப்பெயர் நீர் போல அப்படியே இருக்கணும், இணைந்து இருக்கணும், தலைவனும் தலைவின்ற மாதிரி குறுந்தொகையில சொல்லியிருப்பாங்க. அதாவது பாத்தீங்கன்னா செம்மண்ல போய் தண்ணி கலந்துச்சுன்னா அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படிதான் இப்ப களிமண்ல கலந்தா கூட என்ன ஆகும், அப்படியே கொஞ்ச நேரம் விட்டோம்னா அது அப்படியே படிஞ்சு இது வந்துடும் இல்லையா. ஆனா செம்மண்ல இருந்தா கலந்துச்சுன்னா கலந்ததுதான், ரெட் கலர் லெட் கலர் தான், ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா, என்ன வடிகட்டினாலும். ஸோ அததான் வந்து செம்புலப்பே நீர் போல இதா இருக்கணும் அப்ப சொல்லிட்டு ஒரு பாடல் ஒண்ணு வரும். ஸோ குறுந்தொகை இது பாத்தீங்கன்னா குறுந்தொகையில வந்து வந்திருக்கு. ஸோ அவங்க அந்த செம்மனை பத்தின ஒரு தன்மை, அதோட தன்மையை பத்தி என்னது அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்றாங்க. ஸோ ரொம்ப முக்கியம். செம்புலப்பேல் நீர் போல அப்படின்னா குறுந்தொகை. அடுத்து உவர் நிலம் மிகுந்த நீரை பெற்றிருந்தும் பயன் தருவதில்லை. அந்த கடல் பக்கத்துல இருக்கத்தான உவர் நிலம். ஓகேங்களா. ஸோ அது நீர் நிறையா இருந்தாலுமே என்னது அதால ஒரு யூஸ்மே கிடையாது, அதுல வந்து செடி கொடி வளராது இல்லையா, அதைதான் சொல்றாங்க. அதனை அகவையில் பொழிந்தும் உருமிடத்துதுவா உவர் நிலம் அப்படின்னு சொல்லிட்டு புறானூர்ல சொல்லியிருக்காங்க. இது நல்லா தெரியும் இல்லையா, உருமிட துதவா உவர் நிலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எது? புறநானூர்ல. சோ இது பாக்கணும். செம்புலப்பெய நீர் போல குறுந்தொகை, உருமிட துதவா உவர் நிலம் புறநானூறு. அடுத்து எதற்கும் பயன்படாத நிலம் தான் என்னது கலர் நிலம். சோ இதை என்ன சொல்றாங்க, பயவா கலரணையர் கல்லாதவர். சோ கல்லாதவங்க படிக்காதவங்க கலர் நிலத்துக்கு சமமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காரு? திருவள்ளுவர். 3 விஷயம் நம்ம பார்த்திருக்கோம். சோ 1 செம்புலப்பெயர் நீர் போல குறுந்தொகை, ஒருமிடத்துதவா உவர் நிலம் புறநானூறு. அது பயவா கலரணைவர் கல்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து திருக்குறள்ல வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. அதே மாதிரி ஐவகை நிலத்திற்குரிய உணவு, விலங்கு, பறவை இது எல்லாமே தமிழ்ல வந்து பக்கத்து வச்சிருக்காங்க இல்லையா, ஒரு டேபிள் இருக்கலாம் படிப்புமே அது. சோ அதை வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து மண்ணை பத்தி. அடுத்து அணுவியல் அறிவு என்னன்னு சொல்றாங்க பார்க்கலாம். இன்றைய அறிவியல் அணுவை வந்து பிளக்கவும் சேர்க்கவும் முடியும் அப்படின்னு ஆய்ந்திருக்காங்க இல்லையா, அதை என்ன சொல்றாங்க பாருங்க. ஔவையாரு அணுவை தொலைத்து 7 கடலை புகட்டி. யார் சொன்னாங்க இத அப்படின்னு பாக்கணும், இந்த லைன் முக்கியம். அதே மாதிரி ஒரு அணுவினை சதக்கூறிட்டு போனினும் முலன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பர் சொல்லிருக்காரு. சோ இதுல 2 பாயிண்ட் முக்கியம். 1 என்ன, அணுவை துளைத்து 7 கடலை புகட்டின்னு சொன்னது ஔவை. 2வது ஒரு அணுவை கூறிட்ட போனினும் முலன் அப்படின்னு சொன்னது யாரு? கம்பர். ஓகேங்களா. 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அடுத்து நீரியல் அறிவு. தண்ணியை பத்தி என்ன சொல்லுவாங்க பார்க்கலாம். நீர் மழையாக மண்ணிற்கு வருவதும் ஆவியாகி விண்ணிற்கு செல்வதுமாக சுழற்சி எக்காலத்தும் நிகழ்ந்து கொண்டிருப்பது. சோ இயக்கமே உலகை வந்து வளப்படுத்துகிறது. இந்நீர் சுழற்சி இயக்கம் இயற்கையை நிகழக்கூடியது ஒன்றே. சோ அவ்வியக்கம் இல்லை எனில் மழைவளம் குன்றும், வெப்பநிலை மிகும், புவியின் தட்ப வெப்பநிலை மாறும். இச்சுழற்சி முறை தான் உயிர்கள் தலைத்திருப்பதற்கு ஒரு காரணம். இவ்விளைவு நிகழவில்லை எனில் கடலும் மற்றும். இதை என்ன சொல்றாங்க, நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழி தான் நல்காதாகிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்றாங்க. சோ இந்த கான்செப்ட் அப்படியே ஃபுல்லா என்னது ஒரு குரல்லே அடக்கி முடிச்சிட்டாரு யார்? திருவள்ளுவர். நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழி தான் நல்காதாகி விடும் அப்படின்றாங்க. சோ மழைவளம் குறைந்தால் சமநிலை பிறழும், எனவே தான் மழையை அமிழ்தம் என்றார் திருவள்ளுவர். சோ உணவு தருவதனாலும் மழை அமிழ்தமாகிறது, உயிரை காப்பதனாலும் அமிழ்தமாகிறது, அதே மாதிரி உலகை அழிவி நின்று தடுப்பதனாலும் அமிழ்தமாகிறது. இதை எத்தனை அறிவியல் பூர்வ சிந்தனை அப்படின்றாங்க. சோ இது நீரை பத்தின அவங்களோட அறிவு, நம்ம தமிழுக்கு தெரிந்த அறிவுன்றாங்க. சோ மருத்துவத்தை பேஸ் பண்ணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடம்பார் அழியின் உயிரார் அழியுன்றார். என்னது? உடல்ல வந்து ஓம்ப வேண்டியதுதான், ஓம்ப வேண்டியது இன்றியமையாதது ஒன்று அப்படின்றாங்க. சோ உடல் இருந்து நம்ம ஓம்பனோம்னா காப்பாத்துறது அப்படின்னு சொல்ற அர்த்தம், பேணி காப்பது அப்படின்ற மாதிரி வரும். அது இல்ல, அந்த மாதிரி பண்ணலாம் என்னது உயிரும் என்னது உயிர் அழிஞ்சு போயிடும்.
செத்து போயிருவோம் அப்படின்றாரு. அதை வந்து என்ன சொல்றாரு, திருமூலர் வந்து அப்படியே சொல்லியிருக்காரு, இது ஒரு மருத்துவ அறிவு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி திருவள்ளுவர் மருந்து அப்படின்ற ஒரு அதிகாரமே என்னது படைச்சிருக்காரு இல்லையா. சோ ஆங்கில மருத்துவம் நோய் கிருமிகளை கண்டறிந்து அழிப்பதை கூறுகிறது. அதே மாதிரி நுண்ணுயிர் பெருக்கம் இயற்கையான ஒன்றே, அவற்றை அழிக்க முனைகின்ற போது அம்மருந்தால் உடலுக்கும் ஊர் விளையும். சோ உடல் உறுதியாக இருப்பதற்கு வாதம் பித்தம் சீதம் இம்மூன்றின் சமநிலை காரணம்வாங்க. கரெக்ட் தானே? வாதம் பித்தம் சீதம்னுவாங்க இல்லையா. அவற்றின் சமநிலை தவறும் போது தான் நம்மளுக்கு நோய் வரும் அப்படின்றாங்க. சோ அவற்றை சமப்படுத்த இயற்கை தரும் காய்கனிலிருந்தே மருந்து கண்டு உண்டனர். சோ மருந்தாகி தப்பா மரத்தற்றால் அப்படின்னு யார் சொல்லியிருக்காரு, திருக்குறள் வந்து சொல்லிருக்கு. சோ மருந்தாகி தப்பா மரத்தற்றால். அதே மாதிரி தமிழ் மருத்துவத்தில் தொன்மை வந்து எடுத்து எய்ம்போம். 17 சித்தர்கள் வளர்த்த மருத்துவம் தான் என்னது சித்த மருத்துவம்ன்றாங்க. சோ சித்த மருத்துவம்ன்றத பாத்தீங்கன்னா 17 சித்தர்கள் 18 சித்தர்கள் சேர்ந்ததுதான் சித்த மருத்துவம் அப்படின்றாங்க. சோ மருந்தாகி தப்பா மரத்தற்றால் அப்படின்னு சொன்னது யாரு, வள்ளுவர். அடுத்து தேரையார், அகத்தியார், போகர், புலிப்பாணி முதலிய சித்தர்களின் மருத்துவ நூல்கள் இன்னும் தமிழர்களின் உடற்பிணியை போக்குகின்றன. ஸோ இது ஆக்சுவலி ஏதோ இங்கே ஒரு இது கேட்டிருந்தாங்க, எப்படின்னு சரியா ஞாபகம் இல்லை, பட் கேட்டிருந்தாங்க. பட் கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சித்தர்களில் மருத்துவ நூல்கள் எழுதினவங்க யார் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். எழுதினவங்கள பொருத்தம் இல்லாதவங்க யாருன்னு கேட்கலாம். ஸோ ஏ தேரையார், பி போகர், சி அகத்தியார், டி பாத்தீங்கன்னா புதம்பை சித்தர் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இல்லைன்னா கடுவெளி சித்தர் அப்படின்னா. ஆன்சர் பாத்தீங்கன்னா கடுவெளி சித்தர். சோ யார் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். தேரையார், அகத்தியர், போகர், புலிப்பாணி. ஓகேங்களா? சரி, ஓகே. உலகில் பின்விளைவுகளற்ற ஒரே மருத்துவம் பாத்தீங்கன்னா சித்த மருத்துவம். இது நமக்கு நல்லாவே தெரியும். இன்று பரவலாக பயின்று வரும் இயற்கை மருத்துவம் என்னும் மருந்தில்லா மருத்துவ முறை அன்றே நம் தமிழக வந்து பார்த்திருக்காங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் மருந்தன வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அச்சு போச்சு உனேன் அப்படின்றாங்க. சோ நம்ம என்ன சாப்பாடு வந்து என்னது கரெக்டா நம்ம அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மருந்துன்றதே தேவையில்லை, உடம்புக்கு வந்து தேவை கிடையாது. நம்ம சாப்பிட்டதை செரிச்சதுக்கு அப்புறம் சாப்பிட்டோம், அடுத்த சாப்பாடு சாப்பிடணும் அதெல்லாம் சாப்பிட்டோம்னா மருந்து அப்படின்றது நம்ம உடம்புக்கு தேவையில்லை. அந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கு முன்னாடி தமிழர்கள் வந்து மருத்துவ அறிவு இருந்திருக்கு அப்படின்னுக்காங்கன்றாங்க. ஓகே. அறுவை மருத்துவம்ல என்ன இருந்திருக்கு பார்த்தோம்னா, கண்ணிட தப்பிய கண்ணப்பன் வரலாறு, ஊனுக்கு ஊன் என்ற செய்தியும், உடம்பிலை தோன்றினொற்றை அறுத்ததன் உதிரமூச்சி, அடல் உரை சுட்டு வேறோர் மருந்தினால் துயரம் தீர்வர் அப்படின்னு சொல்லி கம்பர் சொல்லியிருக்காரு இல்லையா. இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். இப்போ கம்பரமெண்ட்ல அடிக்கடி கேட்கற அந்த லைன் இதுதான். இந்த ஃபர்ஸ்ட் லைன் அடிக்கடி கேட்பாங்க. உடம்பிலை தோன்றினொற்றை அறுத்ததன் உதிரமூச்சி. ஓகேங்களா. சோ அடல் உரை சுற்று வேறோர் மருந்தினால் துயரம் தீர்வர் அப்படின்னு சொன்னது கம்பர். அறுவை மருத்துவத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. சோ மணிமேகலின் தோழி சுதமதியின் தந்தை பாத்தீங்கன்னா மாடு முட்டியதால அவளோட குடல் வந்து சரிந்து விழுந்துரும். அப்ப சரிந்த அந்த குடலை புத்த துறவியார் வந்து என்ன பண்ணுவாங்க, சரி செய்த செய்தியை மணிமேகலை வந்து எடுத்துருக்குது. சோ அதுவும் ஆபரேஷன் மாதிரி தானே அப்படிதானே. சோ அதை வந்து சொல்றாங்க. சோ அது வந்து எங்க இதுன்னு கேட்பாங்க. இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். இப்போ யாரோட அப்ப கீவேர்ட் சொல்ற பாருங்க. மணிமேகலையின் தோழியா யாருன்னு கேட்பாங்க. சுதமதி தந்தையா யாரான்னு கேட்பாங்க. அது ஒரு கீவேர்டு. அடுத்து மாடு முட்டிடுச்சு. ஓகேங்களா. என்னாச்சு, மாடு முட்டிடுச்சு, குடல் வந்து சரிஞ்சு போச்சு. ஓகேங்களா. சோ அந்த சரிந்த குடலை வந்து யார் சரி செஞ்சாங்கன்னு கேட்பாங்க, புத்த துறவி. ஓகேங்களா. இது ஒரு கீவேர்டு. அது எங்க சொல்லுது, அந்த செய்தி எங்க சொல்லுதுன்னா மணிமேகலை. சோ ஒவ்வொன்றுமே கீவேர்டு தான். அடுத்து திருவாசகத்தில் பல்வகை அறிவியல் செய்திகள், உயிரியல் செய்திகள், மருத்துவ செய்திகள் விரிவடைகின்றன. ஓகேங்களா. இது எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, எந்த நூலில் பல்வகை அறிவியல் செய்திகள், உயிரியல் செய்திகள், மருத்துவ செய்திகள் விரவி கிடைக்கின்றன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா திருவாசகம். எது, திருவாசகம். அடுத்து புல்லாய் பூடாய் அப்படின்னு சொன்னது யாரு, திருவாசகம். இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். சோ பல்வகை உயிர்களின் பரிணாம வளர்ச்சியை விரிவாய் கூறுகிறது. மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தோம் என்ற அடிகள் கருவியல் அறிவை நன்கு தெரிஞ்சுக்க. அதாவது மென்சுரேஷனை பத்தி சொல்லியிருக்காங்க இல்லையா. கருவு வந்து எப்படி அந்த கரு எப்படி உருவாகுது அப்படின்றத மாதா உதிரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ கருவியல் அறிவை வந்து தெரிவிக்கிறது அப்படின்றாங்க. ஓகேங்களா. அடுத்து தமிழர்கள் பரந்துபட்ட அறிவியல் சிந்தனை உடையவர்கள். விண்ணியல், மண்ணியல், விலங்கியல் மேல சொன்னாலே அது எல்லாமே வந்து அறிவு வந்து அப்படியே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. ஓகேங்களா.
சரி, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக்லயும் அந்த லைன் சொல்லியிருப்பாங்களே அந்த லைன் பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன், முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லிக்கல. இந்த உலகம் உருண்டை 16ஆம் நூற்றாண்டு. ஸோ இது அந்த மாதிரி அந்த லைன்லாம் யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா நான் இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணத ஒரு முக்காவாசி கொஸ்டின் வந்து கேட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, இப்பயுமே கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் இது, பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. உலகம் என்ற தமிழ் சொல் டேஸ் என்ற சொல்லின் அடியாக வந்துச்சுன்னா உழவு அப்படின்ற சொல்லோட அடிப்படை. அடுத்து தமிழக நிலத்தை எத்தனை வகையாக பிரிச்சாங்க? 5ஆ பிரிச்சாங்க இல்லையா? அடுத்து நன்றாக பசித்த பின்னர், சரி, நன்றாக பசித்த பின்னர். அடுத்து தமிழர் நிலத்தை 5 வகையாக பிரித்து வாழ்ந்திருக்கிறார்கள். ஓகேங்களா? அடுத்து ஓகே, இது அவ்வளவுதான். அடுத்து பாத்தீங்கன்னா குரட்டை ஒலி. இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்ன பாத்தீங்கன்னா, குரட்டை ஒலி எழுதுனது யாருன்னு பாத்தீங்கன்னா மூவா. இது தெரிஞ்சுதா போதும். ஓகேங்களா? ஸோ குரட்டை ஒலி மூவா மறக்கவே கூடாது. இது வந்து ஒரு மேட்ச்ல எல்லாம் கேட்டுருக்காங்க ப்ரீவியஸ் கொஸ்டின்ல. குரட்டை ஒலி அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 4 அப்படின்னு போட்டு குரட்டை ஒலி மூவா. ஓகேங்களா? பட் கதை நல்லா இருக்கும், டைம் இருந்தா முடிஞ்சா படிங்க, நல்லா இருக்கும். அவ்வளவுதான். நம்ம கடைசியா பார்க்க போறது இலக்கணம், பொருள் இலக்கணம், அகப்பொருள். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது. சோ பொருள் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா ஒழுக்கமுறை. ஓகேங்களா? பொருள்னா என்னது? ஒழுக்கமுறை. அறவழியில் பொருளீட்டி பல்லாரோடு பகிர்ந்துண்டு வாழும் வாழ்வியல் நெறிமுறைகளை 1000 ஆண்டுகளுக்கு முன்பே போற்றி காத்ததான் யாரு? தமிழர். சோ இந்த வாழ்வியலுக்கு இலக்கணம் வகுத்தது தமிழர் அப்படின்னா. சோ பொருள் இலக்கணம் 2 வகைப்படும், அகம் புறம். ஓகேங்களா? சோ அகம் பொருள் என 2 வகைப்படும் பொருள் இலக்கணம். ஓகே. சோ அகப்பொருள்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்புடைய தலைவன் தலைவி பற்றி ஒழுக்கங்களை கூறுவதுதான் அகத்திணை. நல்லாவே தெரியல, அகத்திணைனாவே என்னது? வீட்டுக்குள்ளார நடக்கிறத பத்தி சொல்றதுதான் என்னது? அகப்பொருள், அகத்திணை அப்படின்னுவோமா? தலைவன் தலைவிக்குள்ளார நடக்கிற ஊடல் கூடல், அங்க பொருளீட்டல், அந்த மாதிரி நிறைய விஷயத்த சொல்லிப்பாங்களே, அதுதான். சோ ஓகே. அதே மாதிரி குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கை கிளை பெருந்திணை என அகத்திணைகள் 7 வகைப்படும். என்னன்னு போடக்கூடாது, 5ன்னு போட்டக்கூடாது. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 7 வகைப்படும். அன்பின் 5 தான் இந்த பாலை வரைக்கும். 2க்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. அகத்திணை அப்படின்னாலே குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கை கிளை பெருந்திணை. ஓகேங்களா? சோ ஏன் இதை வந்து இது 2 இது அன்பின் 5 திணைக்குள்ள கொண்டு வரலாம். இது பாத்தீங்கன்னா ஒருதலை காமம், இது பாத்தீங்கன்னா பொருந்தா காமம் வரும். இது வந்து அன்புக்கு அடையாளமே கிடையாது இல்லையா? சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா அதை சேர்த்துக்காம அந்த 5 மட்டும் பாலை வரைக்கும் இருக்கிறத மட்டும் அன்பின் 5 திணைக்குள்ள சேர்த்துறாங்க. சோ ஓகேங்களா? ஓகே. வந்து கொஸ்டின் எப்படின்னா கேட்கலாம். கேட்டுக்கிறது பாத்தீங்கன்னா எப்படின்னு பாக்கணும். சோ 5 அகத்திணைகள் எத்தனை வகைப்படும் கேட்டாங்கன்னா 7 வகைப்படும். அன்பின் 5 திணைகள் கேட்டாங்கன்னா 5 வகைப்படும். ஓகேங்களா? சரி, ஓகே. அதே மாதிரி அகப்பொருளுக்கு உரிய பொருட்கள் என்னன்னா பாத்தீங்கன்னா முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள். இது பாத்துக்கணும். முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள். ஓகேங்களா? சரி, ஓகே. அதுல ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதற் பொருள்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக ஒழுக்கம் நிகழ்ந்தது காரணமான இருந்தது பாத்தீங்கன்னா நிலமும் பொழுதும் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் அதுக்கு நிகழ்வதற்கு, அந்த அக ஒழுக்கம் நிகழ்வதற்கு காரணமா இருக்கிறது. சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா முதல் பொருள் அப்படின்றாங்க. சோ நிலமும் பொழுதும் தான் என்னது? முதல் பொருள். சோ ஓகே. நம்மளுக்கு இது நல்லாவே தெரியும் இல்லையா? குறிஞ்சினா என்னது? மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லைனா காடும் காடு சார்ந்த இடம், மருதம்னா வயலும் வயல் சார்ந்த, நெய்தல்னா கடல், பாலைனா மணல். நமக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? சோ இது ஒன்றும் ரொம்ப பெருசு கிடையாது. அடுத்து வந்து பொழுது பத்தி பார்த்தோம்னா பொழுது 2 வகைப்படும். நமக்கு நல்லாவே தெரியும். சிறு பொழுது, பெரிய பொழுது. பெரும்பொழுதுதான் என்ன? வருஷத்துல ஒரு வருஷத்தை வந்து 6 பகுப்பா போட்டோம்னா அதான் பெரும்பொழுது. இது ஒரு நாள்ல 6 பகுப்பா போட்டோம்னா அதுதான் சிறு பொழுது. இது நம்ம ஏற்கனவே நம்ம புது புக்லயே படிச்சிருக்கோம் இல்லைங்களா? சோ ஒரு டைம் பண்ணாம ரிவைஸ் மாதிரி பாத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து ஓகே. அதான் ஒரு ஆண்டின் 6 கூறுகள் தான் என்னது? பெரும்பொழுது. ஒரு நாளின் 6 கூறுகள் தான் சிறும்பொழுதுன்றாங்க. சோ இது எப்படி ஞாபகம் சொன்னா, நம்மளுக்கு சித்திரை வைகாசில இருந்து நம்மளுக்கு லைனா நம்மளுக்கு தெரியும் இல்லையா? மாசி பங்குனி வரைக்கும். அதனால எதுல ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், இளவேணிலும் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இளவேணி, முதுவேணி, அதுக்கப்புறம் குளிர்னு சொல்லுவாங்க, கூதிர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? 2 குளிர்காலம்னு சொல்லுவாங்க, கூதிர் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ அதை 2 பார்த்துணும். அடுத்து முன்பணி, அடுத்து பின்பணி. ஓகேங்களா? இப்படி நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா நீங்க மாசம் ஞாபகம் பண்ணணும்னு ஞாபகம் கிடையாது, சரி தேவை கிடையாது. சோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா சித்திரை, வைகாசி,
ஆஹ் ஆனி ஆடி, அதே மாதிரி ஆவணி புரட்டாசி, ஐப்பசி கார்த்திகை, மார்கழி தை மாசி கண்ணின்னு வந்துடும். ஓகேங்களா? இது இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல நீங்க மனப்பாடம் பண்ணியிருந்தாலும் ஓகே தான். அடுத்து சிறும்பொழுது. சிறும்பொழுது அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். காலை எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் காலை தான் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? காலை காலை வந்தோடனே என்னவோ மதியம் மதியம் ஆகும் இல்லையா? மதியம்னா மாலைன்னு எடுத்துக்கூடாது, நண்பகல். பகல்னு சொல்லுவோம் இல்லையா? பகல் ஆயிடுச்சு அப்படின்னு இல்லையா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஏற்பாடு. ஏற்பாடுனா என்னது? சூரியன் மறைய நேரம் தான் ஏற்பாடு. அதுக்கு அடுத்ததான் என்னது? சாயந்தரம் வரும். சாயந்தரம்னா மாலை. மாலை அடுத்து அடுத்து பாத்தீங்கன்னா மாலை வந்துருச்சா, சாயந்தரம் வந்தோடனே என்ன அப்படியே தூங்குவோமா? தூங்கும்போது நடுராத்திரி வரும், அதுதான் யாமம். நடுஜாமம்னுவாங்களே, அதுதான் யாமம். அடுத்து வைகறை. வைகறைன்னா என்னது? சூரியன் முளைக்கிறதுக்கு முன்னாடி வரதுதான் வைகறை. ஓகேங்களா? முளைச்ச பின்னாடி வந்துச்சுன்னா அது காலை. ஓகேங்களா? முளைச்சு மறைய போகுதுன்னா மாலை. ஓகேங்களா? சரி, ஓகே. இது நம்மளுக்கு விஷயம் தெரியும். இப்ப இது டைம் என்னன்னு பாக்கணும். ஒண்ணுமே கிடையாது. 3 டைம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். 1 6 to 10, 10 to 2, 2 to 6. இது ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா இப்ப காலை பாத்தீங்கன்னா காலை 6 மணியிலிருந்து 10 மணி முதல், பிக் பாஸ் மாதிரி. அடுத்து காலை காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி நேரம் வரை. இப்போ பாத்தீங்கன்னா பிற்பகல். பிற்பகல் ரெண்டு பகலுக்கு அப்புறம் இது வரைக்கும் பகல். இதுக்கு பகலுக்கு பின்னாடி வர்றது பிற்பகல் சொல்லுவோம் இல்லையா? பிற்பகல் 2 மணி முதல் 6 மணி வரை. அடுத்து பாத்தீங்கன்னா மாலை வந்தாச்சு இல்லையா? மாலை அதே 6 இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும். மறுபடியும் 6 to 10. அப்படி இந்த 3 மறுபடியும் ரிப்பீட் ஆகும். 6 to 10. அதே மாதிரி மாலை முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னது? ஜாமன்றது ராத்திரியா? அப்ப இரவு. இரவு 10 மணி முதல் 2 மணி வரை. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வைகறை துயில்னா என்னன்னு சொல்லுவாங்க? 6 மணிக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அப்ப 2 to 6. அவ்வளவுதான். இந்த முன்னாடி இந்த காலை, பிற்பகல், மாலை, இரவு இந்த கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா இது நீங்க படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா உங்களுக்கு இங்க பாருங்க, இது ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இங்க பாருங்க, இது வரைக்கும் உங்களுக்கு ஓகே தானே? இது காலை, இதுவும் காலை தான் வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏற்பாடு அப்படின்றது பிற்பகல் வரும். இது பாருங்க, இங்க மாலை வரும். மாலை 6 மணில இருந்து 10 மணி வந்துச்சுன்னா என்னது? ராத்திரி இல்லையா? நீங்க அதை மாலைன்னு போடக்கூடாது, இரவு 10 மணின்னு வரணும். அப்ப இரவு 10 மணி இருந்தாச்சு. இப்ப 2 மணி வரைக்கும் இரவு, இது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. 2 மணின்றது நம்மளுக்கு ராத்திரி தான் இல்லையா? சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம 12 மணினா விடிஞ்சு போயிருச்சுன்னு அர்த்தம். அதனால அது காலைன்னு போட்டுறக்கூடாது. ஓகேங்களா? சோ இரவு தான் அது. ஓகேங்களா? சோ இரவு 2 மணில இருந்து காலை 6 மணி வரைக்கும் தெளிவா படிச்சுக்கணும். 6 to 10, 12 to 2 இப்படி பாக்குறது மட்டும் கிடையாது. இப்படி இதுல ஏதாவது நீ மாத்தி கேட்டு விட்டாங்கன்னா நீங்க இத தப்பா போயிடும். ஓகேங்களா? சோ அந்த காலை, மாலை, பிற்பகல், இரவு எங்கெங்கெல்லாம் வருது, எங்க எதோட முடியுது அப்படின்றது, அதாவது நம்மளோட பிராக்டிக்கல் லைஃப வச்சு நீங்க என்ன பண்ண படிக்கணும். அப்பதான் வந்து இது மறக்காது. இல்ல நீங்க என்ன பண்ணாலும் இது மறக்கும். அடிச்சு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? அடுத்து சரி, ஓகே. இது ஒரு கீவேர்ட். இது சரி இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ ஏற்பாடுன்றது எப்படி பிரிப்பாங்கன்னா எல் கூட்டல் பாடு. ஸோ எல் அப்படின்னா ஞாயிறு, அல்லுனா நம்மளுக்கு இரவுன்னு தெரியுமா? அப்ப எள்ளுனா என்னது? ஞாயிறு, சூரியன். பாடுனா என்னதுன்னா மறையும் நேரம், அதுதான் ஏற்பாடு. இங்க இருக்கையே நான் சொன்னலையே ஏற்பாடு. 6 மணிக்கு என்ன பண்ணும்? சூரியன் மறையா இருக்குமா? அதுதான் வந்து ஏற்பாடுன்னு ஓகே, என்னன்னு பாத்துங்க. ஓகேங்களா? அடுத்து ஓகே, திணையும் பொழுதும் இது என்னன்னு பாக்கணும். சோ நம்ம பெரும்பொழுது பார்த்தோம், சிறும்பொழுது பார்த்தோம். எந்தெந்த திணைக்கு எந்தெந்த பெரும்பொழுது சிறும்பொழுது வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? சோ இது கூட ஈஸியா நம்ம பார்க்கலாம். ஈஸியா நம்ம ஷார்ட்கட்டோட பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, குறிஞ்சி. குறிஞ்சி பாத்தீங்கன்னா குளிர்காலம், முன்பனி காலம். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? பூ சின்ன குவியே தான் வரும். குளிர். ஓகேங்களா? சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா முன்பனி காலம், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது மறக்காது இல்லையா? சோ யாமம். யாமம்னா என்னது? நடுஜாமம். குறிஞ்சினா என்னது? மலை சார்ந்த இடமுமா? அப்படி மலையில வந்து பாச்சி மலைதான். ஆமா, மலைதான். மலையில பாத்தீங்கன்னா என்னது? நடுஜாமம் மாதிரி அப்படியே இருட்டா இருக்குமா? அப்படியே அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி முல்லைனாவே என்னது? கார்காலம். முல்லைன்னா என்னது? மலை காடும் சார்ந்த இடமா? காட்டுல எப்ப பாரு என்னது? மழை பெஞ்சிட்டே இருக்குமா? கார்காலம். ஓகே, கார்காலம் மழைக்காலம் தானே? ஓகேங்களா? சோ மாலை, முல்லை மாலை அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. இல்ல இது வந்து 3மே நான் வச்சுக்கினா முல்லை மாலைய கார்ல எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு நான் வச்சுக்கலாம். எப்படி வச்சாலும் ஓகே தான். ஓகேங்களா? அடுத்து மருதம். மருதம்னா என்னதுன்னா 6 பொழுதுமே வரும். நாம இருக்கிற இடம் மருதம் தானே?
இப்ப நாம வசிக்கிற இடம் என்னது மருதம், வயலும் வயல் சார்ந்த இடம் தானே. இங்க எல்லா பொழுதுமே தானே இருக்கு, குளிர்காலமும் இருக்கு, முன்பனி பின்பனி எல்லா காலமும் இருக்கா. சோ அப்போ மருதத்துல பார்த்தோன்னா ஆறும் வருது. ஏற்பாடு மருதம்னா வந்து ஏற்பாடுனா என்னது, சூரியன் மறைய நேரம். சூரியன் மறைய நேரத்துல என்ன பண்ணாங்க, எல்லா வயலுக்கு போனவங்கள திரும்பி வந்துருவாங்க இல்லையா. சோ அப்படின்னு ஞாபகம். அடுத்து பாத்தீங்கன்னா நெய்தல். நெய்தல் அப்படின்னா அதுவும் ஆறு பெரும்பொழுதுகளும் வரும். ஓகேங்களா, சரி ஓகே. அடுத்து பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா அதோட சிறும்பொழுது வைகறை. நெய்தல்னா என்னது, கடலும் கடல் சார்ந்த இடம். வைகறைனா என்னது, காலைல 6 மணிக்கு 2 to 6 வருமா, காலைல 6 மணிக்கு. ஸோ சூரியன் வந்து அந்த டைம்ல பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், அழகா இருக்கும் இல்லையா. ஸோ கடல்னாவே அதுதானே, சூரியன் அந்த உதிக்கிற காட்சி பார்க்கறது தானே. ஸோ அதனால வைகறை அப்படின்னு ஆரம்பிச்சுக்கணும். ஓகே. அடுத்து பாலை பாத்தீங்கன்னா இளவேநீர் முதுவேநீர் காலம். ஓகேங்களா, இளவேநீர் முதுவேநீர் இது மறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பின்பனி இன்னும் வரும். முன்பனி பாத்தீங்கன்னா குறிஞ்சில வந்துடும். இது பாத்தீங்கன்னா பின்பனி வரும். ஸோ இளவேநீர் முதுவேநீர் பின்பனி இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நண்பகல் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், பாலைன்னா என்னது, இது தானே மணலா இருக்கும் அந்த இடம், அப்படி ரொம்ப ஹீட்டா இருக்குமா. அப்ப நண்பகல்னா என்னது, மதியம் ஒரு 12 மணி 1 மணி அந்த மாதிரி தானே. அந்த டைம்ல என்ன ஆகும், நல்ல உச்சி வெயில் அடிக்குமா, அப்படித்தானே. சோ அப்படின்னும் போது பாலைன்றது என்னது, வெயில், நல்ல வெயில் அடிக்கிற இடம். நண்பகல்னா உச்சி வெயில், நல்ல வெயில் அடிக்கிற டைம். சோ அப்படின்னும் போது பாலையும் நண்பகலும் சேர்ந்து போயிருமா. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி ஞாபகம் வச்சுட்டா நீங்க படிக்கவே தேவையில்லை. இதுக்கு மேல நீங்க திருப்ப இந்த பேஜ் நீங்க எடுத்துனா கூட இதுதான் நம்மளுக்கு தெரியுமே போயினே இருக்கலாம். ஒரு டைம் படிக்கும் போது தெளிவா நம்ம படிச்சுக்கணும். ஓகேங்களா, சரி ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த டேபிள் காலம். ஓகே, இந்த டேபிள் காலம் பாத்தீங்கன்னா மிகவும் மிகவும் முக்கியமானது. ஸோ இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வராம இருக்கிறதே கிடையாது. ஸோ அதனால இது பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம். ஓகேங்களா, சரி ஓகே. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓகே ரொம்பவே முக்கியமானது. ஸோ அதான் நம்ம பார்க்க போறோம். சரி ஓகே, வாங்க போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து கருப்பொருள்னுவாங்க. நம்ம முதல் பொருள் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இப்ப கருப்பொருள் பார்க்க போறோம். ஓகேங்களா. ஸோ கருப்பொருள் வந்து பாத்தீங்கன்னா தெய்வம், மக்கள், உணவு, விலங்கு, பூ, மரம், பறவை, ஊர், நீர், பறை, யாழ், பண், தொழில். ஸோ இதை பத்தி எல்லாம் சொல்றதுதான் பாத்தீங்கன்னா கருப்பொருள். இப்ப 5 இதுக்கு 5 அன்பின் 5 பாத்தீங்கன்னா அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இது ஒரு ஷார்ட்கட்டோட நீங்க மறக்க முடியாதுன்னு நான் சொல்லி தர போறேன். அப்படியே மிஸ் பண்ணாம பாருங்க. நீங்க ஏற்கனவே படிச்சிட்டீங்கன்னா ஓகே, இல்லைன்னா மிஸ் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா குறிஞ்சி. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஸோ ஒன்னொன்னும் அது வந்து என்ன மாதிரி நிலம் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நல்லா மனப்பாடமா தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரிஞ்சிருக்கு இல்லையா. ஸோ குறிஞ்சினா என்னது, மலை. முல்லைனா என்ன, காடு. மருதம் வயல். நெய்தல்னா என்ன, கடல். பாலைனா என்னது, அந்த மணல். ஓகேங்களா. அடுத்து பாலைவனத்தை சேர்ந்தது. ஓகே. ஸோ அப்ப அது நல்லா தெரிஞ்சுக்கிச்சுன்னா இதெல்லாம் அந்த லாஜிக் பேஸ் பண்ணி தான் நம்ம படிக்க போறோம். ஓகேங்களா. ஸோ எப்படின்னு சொல்றேன் பாருங்க. குறிஞ்சினா என்னது, முருகன். நார்மலா முருகன் எங்க இருப்பாரு, பழனி மலை, அப்படின்னா திருச்செந்தூர் மலை, இந்த மாதிரி மலை மேலதான் இருப்பாரு. சோ அப்படின்னா போது குறிஞ்சினது மலையும் மலை சார்ந்த இடமும், அப்ப முருகன் ஞாபகம் வச்சுக்கலாமா. முல்லை. முல்லைனா என்னது, திருமால். திருமால்னா என்னது, சாமி வந்து அந்த இதுக்கு என்ன பூ என்ன போடுவாங்க, பூ போடுவாங்க, ஏன்னா முல்லைப்பூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மருதம். மருதம்னா என்னது, வயலும் வயல் சார்ந்த இடமும். சோ அதுக்கு மலை தரது பேஸ் பண்ணி யாரை கும்பிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்திரன். இந்திரனை தான் வந்து என்னதை கும்பிடுவாங்களா. சரி அடுத்து சரி நெய்தல். நெய்தல் பாத்தீங்கன்னா என்னது, கடல். கடல் பக்கத்துல இப்ப பாரு என்னது, அப்படியே மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும், அடிக்கடி சும்மா புயல் வரும், மழை வரும். சோ தண்ணி பேஸ் பண்ணியே இருக்கும். அப்படின்னா என்னது, வருணன். வருணா என்னது, வருண பகவான்னா என்னது, வருண பகவானே மழையை கொடுங்கணும் இல்லையா, அவர் தான் மழையை வந்து கொடுக்குறாரு. சோ வந்து வருணன். பாலைனா என்னது, கொற்றவை. பாலைனாவே என்னது, பயங்கரமான ஒரு இடம் தானே, தண்ணி இருக்காது, எதுவுமே இருக்காது. அதனால பயங்கரமான இடம். கொற்றவைன்றது காளி. காளி சாமி இருக்கு இல்லையா, அது. சோ காளின்றது என்னது, கொஞ்சம் பயங்கரமான தெய்வம் இல்லையா, பார்க்கவே பயமா இருக்கும் இல்லையா. சோ அதை வச்சு நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா. சோ இது ஓரளவுக்கு உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியுமா. அடுத்து மக்களை பத்தி பார்க்கலாம். ஸோ மக்கள் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் இதெல்லாம் நான் சொல்லிடுறேன், அதாவது இதை மட்டும் நான் சொல்றேன். அதுக்கப்புறமேட்டுக்கு இதை தனியா சொல்லலாம். ஓகேங்களா. சரி எப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா புறவன் புறத்தியர். இது 2 வகையில் ஞாபகம் வச்சுக்கலாம். ஒண்ணு பாத்தீங்கன்னா புற புற குறி குறை அப்படின்னு இருக்கா. ஸோ குறவன் குறத்தியர் என்ன பண்ணுவாங்க, குறி சொல்லுவாங்க நம்மளுக்கு.
கரெக்டா? அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? இல்ல 2 எழுத்தும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டாலும் ஓகே, லாஜிக் வச்சு ஞாபகம் வச்சுட்டாலும் ஓகே. அதே மாதிரி இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். குறவன் குறத்தை எல்லாம் மேக்சிமம் என்னது, மலையில வந்து வாழ்றவங்களா, அதாவது பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து இங்க, பட் வந்து அவங்க மலையில தான் வாழ்வாங்க இல்லையா? திருவிளையாடல் படம் பார்த்துருந்தீங்கன்னா கூட தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அந்த ஜெயலலிதா அம்மா குறத்தியா வந்து என்ன பண்ணுவாங்க, அங்கதான் இருந்திருப்பாங்க, மலையில தான் எல்லாம் வாழ்வாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அதே மாதிரி திருக்குறள், அந்த திருக்குறள் ராசப்ப கவிதை எழுதுன அந்த இது எழுதினார் இல்லையா? என்னது திருக்குறள் வந்துச்சு. சோ அத பாத்தீங்கன்னா புறத்தேர் வந்து குறி சொல்ற விதமா தானே பாடியிருப்பாங்க. சோ அது வந்து மலை வளத்தை பத்தி தானே சொல்லியிருப்பாங்க. அதனால வந்து மலை. சோ எப்படினாலும் மலையை பேஸ் பண்ணி தான் ஒரு இது ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, ஓகே. ஆய்ச்சியர். சோ முல்லைனாவே என்னன்னு சொல்வீங்க? ஏறு தழுவுதல், மாடு மேய்க்கிறது, இதுதானே. இதை பத்தி நம்ம நிறைய படிச்சிருப்போம் இல்லையா? அப்படின் போது ஆய்ச்சியர்னா யாராவது மாடு மேய்க்கிறவங்க தான் ஆய்ச்சியர்னு சொல்லுவாங்க இல்லையா? மாடுக்குள்ள பாத்துக்கிற ஆயா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாமா? சோ ஆய்ச்சியர். அடுத்து இது பாருங்க, மருதம்னா என்னது? வயல் சார்ந்த இடம். சோ வயல்னாவே என்னது? உழவுவாங்க, அதுதானே. அதான் உழவர் உழத்தியர், முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி நெய்தல் பாத்தீங்கன்னா பரதன் பரத்தியர். சோ பரதன் பரத்தியர் அப்படின்றது நம்ம படிச்சிருப்போம் நிறைய இடத்துல. உப்பு விக்கிறவங்க, மீன் பிடிக்கிறவங்க அப்படின்ற மாதிரி பாத்துக்கோமா. அப்படின்னாவே என்னது? பரதன் பரத்தியர் நெய்தல் நிலத்தை சேர்ந்தவங்க நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. எய்ச்சியர் அப்படின்னா பாத்தீங்கன்னா இவங்க பாத்தீங்கன்னா அடுத்தவங்களை ஏச்சு வாழ்றவங்க, திருடி வாழ்றவங்க, சூறையாடுறவங்க. ஏன்னா அங்க வேற எந்த வேலையும் செய்ய முடியாது இல்லையா? அதனால எய்ச்சியர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, ஓகே. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எழுத்து பாருங்க, இருன்னு வருதா? வெற்பன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஓகேவா? முடிச்சு. தோன்றல் முல்லை தோன்றியது, முல்லைப்பூ தோன்றியது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? தோன்றல். மருதம்னா என்னது? வயல் சேர்ந்த நம்ம இருக்கிற இடமா? ஊருன்னு சொல்லுவோமா அத? அப்ப ஊரன். ஓகேங்களா? அடுத்து நெய்தல் அது ஒண்ணுதான் இருக்கு. ஷார்ட்கட்கே தேவையில்ல, சேவ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து ஓகே. இது வந்து மக்கள் உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுங்களா? சரி, ஓகே. உணவு பத்தி பார்க்கலாம். உணவு இது பேர்லயே இருக்கு, மலைநெல்னா என்னது? மலைதான். சோ திணை அப்படின்னா என்னது? அந்த இதெல்லாம் கேழ்வரகு அந்த மாதிரிலாம் திணை சொல்லுவாங்களே, அது பாத்தீங்கன்னா இது மலையில அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். சோ திணை மாவு இது மாதிரிலாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க சொல்லி நிறைய நம்ம பழைய படத்தெல்லாம் பார்த்துன்னு தான் தெரிஞ்சிருக்கும். அந்த கடவுள் பேஸ் பண்ணி இதுல அப்படின்றத பார்க்கும்போது பாத்தீங்கன்னா திணை அப்படின்றது பாத்தீங்கன்னா மலையில சேர்ந்ததான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? சோ மலைநெல், திணை. ஓகேங்களா? இது ரெண்டும் ஓகேவா? அடுத்து வரகு சாமை. சோ முல்லை, அதாவது பாத்தீங்கன்னா காட்டுல வரகு சாமை. ஓகேங்களா? சோ வரகுன்றது விறகுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம காட்டுல தானே போய் விறகுலாம் வெட்டிட்டு வருவோம். ஓகேங்களா? அவங்க வந்து என்ன சொன்னாங்க, வந்து கேக்குறாங்க, என்ன எடுத்துட்டு போற காட்டுலதுன்னா விறகு சாமி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து செந்நெல், வெண்ணெல். ஓகேங்களா? மலை நெல்லை விட்டுருங்க, மத்த எந்த நெல் வந்தாலும் அது மருதம் தான். ஏன்னா நெல்லு தானே, வயல்ல விளைவிக்கிறது நெல்லு தானே. ஓகேங்களா? சரி, அடுத்து இன்னும் இது மீன், உப்பு குப்பை, வெட்ட பொருள், இதெல்லாம் இது ஷார்ட்கட்டே தேவையில்ல இல்லையா? அடுத்து அதே மாதிரி இதுக்குமே ஷார்ட்கட் தேவையில்ல, சூறையாடல வர பொருள். ஓகேங்களா? அடுத்து இது முடிஞ்சு உணவு. விலங்கு பாத்தீங்கன்னா புலி, கரடி, சிங்கம். இது எல்லாமே மலையில தான் இருக்கு அப்படின்றாங்க. சோ இதெல்லாம் நீங்க மேன் விசஸ் வைல்ட் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மலை அந்த மாதிரி இடத்துக்கு மொத்தம் புலி, கரடி எல்லாம் இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாரு. சோ புலி, சிங்கம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மலையில தான் இருக்கும். அதே மாதிரி காட்டுலயும் இருக்கும் இல்லையா புலி, அதான் சொல்லுவாங்க புலி. சிங்கம், கரடி பாத்தீங்கன்னா மலையில தான் இருக்கும். பட் பாத்தீங்கன்னா புலி வந்து காட்டுலயும் இருக்கும், மலையிலயும் இருக்கும். சோ மத்தபடி பாத்தீங்கன்னா முயல், மான்லாம் என்னது? காட்டுல தானே இருக்கும். சோ ஓகே. அடுத்து மருதம், வயல்ல தான் என்ன இருக்கும்? எருமை எங்க இருக்கும்? இங்கதானே இருக்கும். நீர்நாயின்னு நெய்தலுக்கு போயிடக்கூடாது. நீர்நாயும் பாத்தீங்கன்னா மருதம் தான். ஓகேங்களா? சரி, ஓகே. முதலை சுறா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். முதலை சுறா ரெண்டுமே கடல்ல இருக்கும். கரெக்டா? சோ கேப்பீங்க, முதலை வந்து உப்பு தண்ணிலே இருக்காதே எப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு பாத்தீங்கன்னா, உப்பு நீர் முதலையும் இருக்கு. நம்ம இந்தியாவில இல்ல, பட் வெளிநாட்டுல இருக்காது. ஓகேங்களா? சுறாமீன் நம்ம இதுலயே இருக்கு. ஓகே. அடுத்து வழியிழந்த யானைனா வலுவே இல்லாத யானை, அதான் வழியிழந்த யானை. இது ஈஸியாவே ஞாபகம் வச்சுக்கலாம், ஏன்னா பாலையில அதுக்கு சாப்பாடே இருக்காது இல்லையா? அதனால ஓகே, இது முடிஞ்சு போச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா பூ இது பாத்தீங்கன்னா இதெல்லாம் காமனா இருக்கும், பேர்லயே இருக்கும். குறிஞ்சிக்கு குறிஞ்சி, முல்லைக்கு முல்லை. அடுத்து பாத்தீங்கன்னா இது நெய்தலுக்கு நெய்தல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். மத்த ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம்னா இது பாருங்க, காந்தல், குறிஞ்சி வந்து குறிஞ்சிக்கு தான் சேர்ந்த நம்மளுக்கு தெரியுமா? அப்ப காக்கு அடுத்து தான் என்னது? பூ வருமா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். தோன்றி நம்ம மேலே பார்த்தாலே தோன்றல், முல்லை தோன்றுச்சு. சோ முல்லை தோன்றுச்சு, முல்லைப்பூ தோன்றுச்சு. கரெக்டா மேட்சாதான் முல்லைப்பூ தோன்றுச்சுன்னு வருதா? ஓகே. மருதம்னா என்னது? வயல்ல தான் என்னது? அந்த பாண்டு, குளம்லாம் இருக்குமா? குளத்துல தான் என்ன இருக்கும்? தாமரை இருக்கும்.
அடுத்து பாத்தீங்கன்னா செங்கல் நீர். சோ நீர்ன்றது வந்துச்சுனாவே மருதம், நீர் நாய் செங்கல் நீர் அப்படின்னு வச்சுக்கலாமா. அடுத்து தாளை நெய்தல். ஓகேங்களா. தாளைனா தாளம்பூ ஞாபகம் வச்சுக்கலாம். தாளம்பூ வந்து கடல் பக்கத்துல இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா. நெய்தா, நெய்தல்ல நெய் வந்து தாய் எனக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. புறவம் பாதிரி, மீதி ஒரு 2 தானே இருக்கு. சோ அது எப்படி வந்தாலும் ஞாபகம் வச்சுக்கலாம் இது. ஓகேங்களா. ஓகே, அதே மாதிரி பான்னு வரும். இது பா, அந்த வரங்க, இது பாலை பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா புறவம் ரா ரா அப்படின்னு அது வச்சுக்கலாம். ஓகே, எப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம். இது முடிஞ்சு போச்சுன்னா இது ஞாபகம் வச்சுக்கலாம். பட் இது புறவம்ன்றதுனால குறிஞ்சிக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்காதீங்க. ஓகேங்களா. அதை பார்த்து ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து மரம். ஓகே, மரம் பாத்தீங்கன்னா அகில் வேங்கை. ஓகேங்களா. இது பாத்தீங்கன்னா கொன்றா காயா, காஞ்சி மருதம், புன்னை ஞாழல், இலுப்பை பாலை. ஸோ ஓகேங்களா. ஸோ அகில் வேங்கை. ஓகேங்களா. அகில் வேங்கை. அகில் வந்து மலையில போய் வேங்கையை வந்து வேட்டையாடிட்டு வந்தாரு வச்சுக்கலாம். ஸோ அகில் வேங்கை காட்டு மலைனா என்னது, குறிஞ்சி. ஸோ அகில் வேங்கை. கொன்றை காயா. ஓகேங்களா. ஸோ கொன்றை காயா, இது அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்படியே படிச்சுக்கோங்க. கொன்றை காயா. அடுத்து மருதம்ல இருக்கு. ஸோ காஞ்சி மரம், காஞ்சினாவே நம்ம மருதம் நம்மளுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா. ஸோ மேக்சிமம் காஞ்சி மரம் பார்த்தீங்கன்னா அந்த நாம இருக்கிற இடத்துல தானே இருக்கும். ஸோ அதை புன்னை ஞாழ், அதே மாதிரி புன்னை ஞாழ். ஸோ இதுவும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் ஷார்ட்கட் மாதிரி சொல்றது கொஞ்சம் கஷ்டம், நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தெரிஞ்சுப்போம். ஸோ இலுப்பை பாலை. ஓகேங்களா. பாலை நல்லா இழுத்து நல்லா கரை அப்படின்னு சொல்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்து பறவை பார்த்தோம்னா கிளி மயில் ரெண்டுமே மலையில தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. காட்டுக்கோழினாவே பேர்ல வந்துச்சு, காடு. எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா இங்க மயில் பாத்தீங்கன்னா மலையிலயும் இருக்கும், காட்டுலயும் இருக்கும் அப்படின்றாங்க. அதே பாத்துக்கோங்க. சோ நான் இது நல்லா ஞாபகம் இருக்கும். நீர்னு வந்துச்சுனாவே அது மருதம் தான் அப்படின்ட்டு. ஸோ மற்றபடி பாத்தீங்கன்னா அன்னம், நாரைக்கொக்கு எல்லாமே எங்க இருக்கும், வயல்ல தானே இருக்கும். ஓகே. கடற்காகம் பேர்லயே வந்துருச்சு, கடற்காகம். அடுத்து புறா பருந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே பாலையில தான் இருக்கும். ஸோ பருந்து நார்மலாவே பாலையில தான் இருக்கும். ஸோ புறாவும் வந்துருக்கும். இது வேற டைப் ஆஃப் புறா. ஓகேங்களா. சரி, அடுத்து ஓகே, இது ஓரளவுக்கு ஞாபகம் வச்சாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா ஊர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புடி ஞாபகம் வச்சுக்கலாமா. அடுத்து முல்லை பாத்தீங்கன்னா பாடி சேரி அப்படின்றாங்க. சோ வந்து காட்டுல வந்து ஒரே சேரா இருக்கும் இல்லையா, சேரா இருக்கும். அதே மாதிரி காட்டுல தான் நிறைய என்ன கொலை பண்ணி போடுவாங்க, பாடி கிடைக்கும். ஒரு ஞாபகத்துக்கு சொல்றேன். ஓகேங்களா. பட் காட்டுல தானே எல்லாம் சாகடிச்சு போடுவாங்க. அது வந்து அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. பாடி சேரி. ஊர்னு வந்துச்சு. ஊர்னு வந்தாலே மருதம், பேரூர், மூது. பட்டினம் பக்கம் இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். சோ குறும்பு இருக்கு, குறிஞ்சிக்கு போட்டுறாதீங்க. குறும்பு பாத்தீங்கன்னா பாலை, குடிதான் குறிஞ்சிக்கு. ஓகேங்களா. அடுத்து நீர் பாத்தீங்கன்னா அருவி நீர், சுனை. குறிஞ்சினா என்னது, மலை. அருவி எங்க இருந்து கொட்டும், மலையில இருந்து. சுனைன்றது என்னது, அந்த மலை, அந்த கல்லுங்களா இருக்கும், அந்த கல்லுக்கு நடுவுல ஏதோ ஒரு இடத்துல வந்து என்ன சுனை, அப்படி நீர் அப்படி சுனை சுரந்து வரும் இல்லையா, அது. சோ அதான் அருவி நீர், சுனை நீர். சோ காட்டாறு, பேர்ல காட்டாறுனாவே என்னது, காடுல இருந்து வருது. சோ கிணறு, பொய்கைன்னு என்னது, குளம் இல்லையா. சோ குளம் கிணறுல எங்க இருக்கும், வயல்ல தான் இருக்கும். அடுத்து மணற்கிணறு, உவர்களி. சோ மணற்கிணறு அப்படின்னாலே மணல்னாவே என்னது, மணற்கிணறுனாவே எங்க இருக்கும், இதுலதான் இருக்கும். பாலையில தான் வந்து இந்த மணல்ல வந்து தோண்டி என்ன பண்ணுவாங்க, கிணறு இது பண்ணுவாங்க இல்லையா, பீச்ல. அது உவர்களினா என்னது, ஓர்பார்க் அது எங்க இருக்கும், கடல்ல. கரெக்டா. அப்ப உவர்களி. அடுத்து வற்றிய சுனை, தண்ணி வத்தி போச்சுனாவே எங்க பாலையில தான் வத்தி போயிருக்கும், அது கிணறும் இருக்கு இல்லையா, அதுதான். மணல் கிணறு வேற, மனை கிணறு வேற. வித்தியாசம். இது மனை கிணறு, வீட்டு கிணறு, வீட்டிலேயே கிணறு இருக்கு இல்லையா, அது மனை கிணறு. இது மணல் கிணறு. இது வந்து பாத்தீங்கன்னா வெறுங்கிணறு. ஓகேங்களா. குழப்பக்கூடாது. என்னடா அது, மொத்தமா நம்ம கிணறுன்னு படிச்சுட்டு இருந்தோமே, இங்க மனைன்னு இருக்கு, மணன் இருக்கா. ஓகேங்களா. அது புரிஞ்சுக்கணும். சோ மனைனா என்னது, வீடு. ஓகேங்களா. அதே மாதிரி இது மணற்கிணறுனா என்னது, நெய்தல். இதுக்கு மணல்ல தோன்றது. ஓகே. பறை, தொண்டகம், ஏறு கோட்பறை, மணமுலா, நெல்லரி, கோட்பறை, துடி. ஓகே. சோ பாலைக்கு துடி. பாலையில தண்ணியே வந்து இருக்காது இல்லையா, தண்ணி எல்லாம் துடிச்சாங்க அப்படின்னு வச்சுக்கலாமா. சோ மீன் கோட்பறைன்னு வந்துச்சு, மீன் இதுனாவே என்னது, நெய்தல். ஓகே. மணமுலா, நெல்லரி கிளை. சோ வயல்ல தான் என்ன பண்ணுவாங்க, நெல் அறிவாங்களா. ஸோ நெல்லரி கிணை. மணமுலா நம்ம ஊர்ல மேக்சிமம் ஊர்ல தான் பாத்தீங்கன்னா வந்து வைப்பாங்க. ஏன்னா மலையிலயும் காட்டுல எல்லாம் வந்து கல்யாணம் வைக்க முடியுமா,
அதே மாதிரி கடலுக்கா வைக்குவாங்களா, அதே மாதிரி பாலையிலும் வைக்க முடியாது இல்லையா, ஊர்லதான் வச்சாகணும். அப்ப மணமுலா, அதனால இங்கதான் வச்சாகணும், அதான் மணமுலா. ஏறுகொட்பறை நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஏறு தழுவுதல்னாவே என்னது, ஏறுகொட்பறை, ஏறு முல்லை அப்படின்ட்டு. சோ மீதி இருக்கிறது ஒரே ஒரு தொண்டகம் தான், அதனால அதை வச்சு நான் வச்சுக்கலாம். அடுத்து யாழ். யாழ்லாம் அவங்கவுங்க பேர்ல வரும். குறிஞ்சிக்கு குறிஞ்சி யாழ், முல்லைக்கு முல்லை யாழ், மருதம்க்கு மருதம் யாழ், பாலைக்கு பாலை யாழ். இது ஒன்னே ஒண்ணுதான் டிஃப்ரெண்டா இருக்கும், வில்லரி யாழ். சோ இது பெருசா ரொம்ப கஷ்டம் இல்லை. அதே மாதிரி பண்ணும் அதே மாதிரி தான் ஈஸியா இருக்கும். குறிஞ்சி முல்லை மருதம்க்கு எல்லாம் ஒன்னா வரும். இது ரெண்டுக்கு மட்டும் மாறும். சோ பஞ்சுரப்பன், ஓகேங்களா. பஞ்சுரப்பன், பாலைக்கு பாவா வருது. சோ பஞ்சுரப்பன். இது செவ்வழிப்பன். இது அப்படின்னு மீதி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இது தொழில். சோ மலையில என்ன இருக்கும், மலையில என்ன பண்ணுவாங்க, மலையில இந்த கடம்பன்ற படத்துல கூட ஆரியா போய் மலையில தான் போய் தேன் எடுப்பார் இல்லையா, அப்படியே கட் பண்ணி எடுப்பார் இல்லையா, அது. அதே மாதிரி கிழங்கு அங்க இருந்தா எல்லாம் நோண்டி எல்லாம் எடுத்துன்னு வருவாங்க. ஃபாரஸ்ட் கார்டு கேட்டனால கீழே கொட்டிட்டு போயிடுவாங்களே, அது அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ இது நம்ம ஆரம்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்கோம். ஏறு தழுவுதல்னா அதனாவே முல்லைதான். அடுத்து நிறை மேய்த்தல். காட்டுல தானே போய் விடுவாங்க ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு. சோ அதனால நிறை மேய்த்தல் காடு, முல்லை. ஓகே. நெல்லறிதல் களை பறித்தல். வயல்னாவே என்னதாங்க, நெல்லரிக்கிறது களை பறிக்கிறது. இது ஈஸி தானே. அடுத்து மீனும் உப்பு வந்தாச்சு, வேற என்ன, நெய்தல். சோ வழிப்பறி நிறைக்க வருது அப்படின்னு சூறையாடுதல் தானே அவங்க இதே. அப்ப என்ன பண்ணும், வழிப்பறணும். இவங்க மேய்க்கிற அந்த மாட்டை போய் இவங்க கடத்திட்டு வரணும், அவ்வளவுதான். வேற என்ன பண்ணுங்க, திருடணும், அவ்வளவுதான். சூறையாடுதல், அவ்வளவுதான். சோ அப்படின்னாவே எனக்கு பால் தான். ஓகேங்களா. ஸோ ஐ திங்க் நான் ஓரளவுக்கு நான் படிச்ச ஷார்ட்கட்ஸ், அதாவது இது வரைக்கும் நான் இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு டைம் தான் நான் படிச்சேன். இந்த மாதிரி வச்சு நான் ஒரே ஒரு டைம் தான் படிச்சேன். இது வரைக்கும் நான் ரிவைஸ் பண்றது கூட எடுத்தது கிடையாது. இன்னும் நான் கேட்டா பாத்தீங்கன்னா டக்கு நான் சொல்லுவேன் நான். புரியுதுங்களா. சோ அது பாத்தீங்கன்னா அது இந்த ஷார்ட்கட் வச்சு நான் படிச்சேன், எனக்கு ஞாபகம் இருக்குது, அதனால நான் உங்களுக்கு நான் சொன்னேன். ஓகேங்களா. சோ உங்களுக்கு சப்போஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா இது பாத்துக்கோங்க. பட் நீ படிச்சீங்க அப்படின்னு சொன்னா மறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா. சரி, ஓகே, அடுத்து போலாம். ஓகே, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சுங்க. ஓகே. சோ அகம்புறம் ஆகிய இரண்டும் என்னதுன்னா பொருள் இலக்கணம். குறிஞ்சி முல்லை முதலிய ஐந்தும் என்னன்னு சொல்லுவாங்க, அன்பின் ஐந்தினைன்னுவாங்களா, அகத்திணைன்னு சொல்லுவாங்க. சோ அன்பின் ஐந்திணை அந்த இதுல என்ன இருக்கோ அந்த மாதிரி போட்டுப்பாங்க, அன்பின் ஐந்திணை. அடுத்து நெய்தல் திணைக்குரிய நிலப்பகுதி. நிலப்பகுதினா என்னன்னு சொல்லுவாங்க, கடலா, கடல் பகுதி. ஞாமம் என்பது இரவு 10 மணி முதல் நடுஜாமம் 2 மணி வரை இல்லையா. அடுத்து மருதம் நெய்தல் ஆகிய இரண்டிற்கும் டேஸ் பெரும்பொழுதுகளும் வரும். சோ ஃபர்ஸ்ட் அதுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மருதம்க்கு என்ன 6 பொழுதும் வருமா, நெய்தலுக்கு என்ன 6 பொழுதும் வரும். அப்ப 6 பெரும்பொழுதும் என்னது வரும். திருமால் டேஸ் நிலத்துக்குரிய தெய்வம். திருமாலுக்கு என்ன பூ சூட்டுவாங்க, முல்லை, முல்லை பூ சூடுவாங்க. அப்ப முல்லை நிலத்திற்குரிய தெய்வம். மணமுலா, நெல்லரிக்கிணை ஆகிய இரண்டும் டேஸ் திணைக்குரிய பறைகள். நம்ம பார்த்தோம் இல்லையா, கல்யாணம் எங்க வைப்பாங்க, நம்ம மாதிரி இடத்துல தான் வைப்பாங்க, காட்டுல இதெல்லாம் வைக்க மாட்டாங்க. அதே மாதிரி நெல்லரிக்கிறது எங்க இது பண்ணுவாங்க, வயல்ல தான். வயல் சார்ந்த இடம் என்னது, மருதம். அவ்வளவுதான், முடிஞ்சு. நெய்தல் திணைக்குரிய தொழில் என்ன, நெய்தல்னா என்னது, உப்பு விற்கிறது, மீன் பிடிக்கிறது, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க. இதெல்லாம் ஈஸியா இருக்கு இல்லையா. சரி, ஓகே. அடுத்து பொருள் இலக்கணம் எத்தனை வகைப்படும், 2 வகைப்படும், அறம் புறம். சரி, அகம்புறம். அடுத்து அகத்திணைக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 வகைப்படும். 5 போட்டக்கூடாது மக்களே, பார்த்து பண்ணுங்க. அகத்திணைக்கள் 7 வகைப்படும். மார்கழி தை ஆகிய இரண்டும் டேஸ் காலத்திற்குரியவை. இளவேநீர் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பாத்தீங்கன்னா இளவேநீர் தான் ஃபர்ஸ்ட் வரும், சித்திரை வைகாசி வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. இப்படி அடிச்சிடலாமா. சரி, ஓகே. முன்பனியா பின்பனியா என்ன வரும், இளவேநீர். ஆக்சுவலி கார்காலம் பார்த்தோம்னா முல்லைக்கு வருமா, ஆவணி அந்த மாதிரி வரும். பொறுமையா உட்காந்து அந்த டக் டக்குன்னு போட்டு பாத்தீங்கன்னா வரும். நம்மளுக்கு அந்த அளவுக்கு பொறுமை இல்லை. சரி, ஓகே, நம்ம டக்குன்னு பாத்துக்கலாம். என்ன கேட்டாங்க, மார்கழி தையா முன்பனி, முன்பனி பின்பனி. ஓகே, முன்பனி. ஓகே. மருத நிலத்திற்குரிய தெய்வம். மருதம்னா என்னது, வயலா, வயல்னாவே என்னது, இந்திரனா இது பண்றதுதான். அடுத்து பாலை நிலத்துக்குரிய பறவைகள். பாலைனாவே என்னது, புறா பருந்து. அவ்வளவுதான், முடிஞ்சு. ஓகே. குறிஞ்சி. குறிஞ்சி விலங்கு என்ன, மலையில என்னன்னா இருக்கும், புளியும் கரடியும் இருக்கும். முல்லை.
முல்லை பார்த்தோம்னா என்னது, காடு, காடுல முயலும் மானம் இருக்கும். மருதம் பாத்தீங்கன்னா எருமை நீர்நாய். நெய்தல்னா முருகேஸ்வரா. முடிஞ்சு. ஓகேங்களா, அவ்வளவுதான்ப்பா, முடிஞ்சுப்பா. இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது பாத்துக்கோங்க. இந்த பழமொழி எல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க இல்லையா, பாதி பழமொழி கொடுத்து மீதி கேட்டிருந்தாங்க இல்லையா, சோ அதுக்காக தெரிஞ்சுக்கணும், அதை பார்த்துக்கோங்க. சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேணும் இல்லையா. சுடர் விளக்கா இருந்தாலும் என்ன, தூண்டினா மட்டும் தான் என்ன, திரி தூண்டி விட்டாதான் எரியும் இல்லையா, அதான் சொல்றாங்க. அடுத்து, அகத்தின் அழகு முகத்தின் தெரியுது இல்லையா, அளவுக்கு மிஞ்சினால் அமுதம் நெஞ்சு, விளையும் பேர் முளையிலே தெரியும், உப்பிட்டவரே உள்ளளவும் நிலை. சோத்து போட்டோம் இல்லையா. நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம், புளி பசித்தாலும் புள்ளை தின்னாது, சிறு திரும்பும் பல்குத்த உதவும். ஸோ ஐ திங்க் இதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் தெரியும் இல்லையா உங்களுக்கு. ஓகே, அடுத்து இது சும்மா ஒரு கதை மாதிரி படிச்சுக்கோங்க. ஏன்னா பெரியார பத்தினதுனால எதுல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னே தெரியாது. ஸோ அதனால பாத்துக்கலாம். விருதுநகர் எப்படி கொஸ்டின் கேட்கலாம்னா, எந்த பொதுக்கூட்டத்தில் பெரியாரை வந்து கத்தியோட யாராவது ஒருத்தர் தாக்கினாருன்னு கூட கேட்கலாம். ஸோ விருதுநகர் பொதுக்கூட்டம் அது பாத்துக்கலாம். யாரை தாக்கினாங்கன்னு கேட்கலாம், எதோட தாக்கினாங்கன்னு கேட்கலாம், கத்தி. ஓகே, விருதுநகரில் பொதுக்கூட்டம் ஒன்று நடைபெற்று கொண்டிருந்தது. அதில் தந்தை பெரியார் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது கூட்டத்தில் இருந்த ஒருவர் கத்தியுடன் பெரியார் மீது பாய்ந்தார். பெரியார் சிறிதும் பதற்றமின்றி அவர் கையை எட்டி பிடித்தார். அவரை நோக்கி பாய்ந்த தொண்டர்களை அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கொண்டார். தன்னை தாக்குவதற்காக கத்தியோடு பாய்ந்த அவரை மேடையில் தன் அருகிலேயே உட்கார வைத்துக் கொண்டு தொடர்ந்து உரையாற்றினார். கூட்டம் முடிந்த பிறகு அவரை ஒன்றும் செய்யாமல் பாதுகாப்பாக அவருடைய வீட்டில் கொண்டு போய் விடும்படி கட்டளையிட்டார். காரணம், அவரை தனியாக விட்டால் தன் மீது பற்று கொண்ட தோழர்கள் யாராவது அவரை தாக்கி துன்புறுத்துவார்கள் என்று பெரியார் நினைத்தார். தன்மேல் கொல்ல பாய்ந்தவரை கூட மன்னித்து விட்டு விடும்படி அனுப்பியதால் பெரியார் தான் என்று மெய்ப்பித்தார். ஓகேங்களா. சோ பெரியார் வாழ்வில் நடந்த இந்நிகழ்ச்சி பகைவரிடமும் அன்பு செலுத்த வேண்டும் என்ற உயரிய பண்பை உணர்த்துகிறது. சோ குற்றம் புரிந்தோரை, சிறையில் உள்ளோரையும் கேட்டு பாருங்கள். நொடிநேர உணர்ச்சிக்கு வயப்பட்டதால் எத்தனை பெரிய குற்றத்தை புரிந்தார்கள் என்பதும் அதனால் அவர்கள் படும் துன்பங்களையும் துயரங்களையும் சொல்லி மாளாது. ஓகேங்களா. சோ அதான் வந்து கோபத்தை வந்து குறைக்கணும் அப்படின்வாங்க. அதுக்காக நம்ம கோபத்தை வந்து எல்லா சமயத்தையும் குறைச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. காட்ட வேண்டிய இடத்துல காட்டுறதுல தப்பு கிடையாது. பட் வந்து அது நிதானத்துல காட்டுற கோபமா இருக்கணும். நிதானத்துல எப்படி கோபம் வருன்றீங்களா, இப்போ ஒரு வீடே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து ஒரு பொறுமையா இருக்கீங்க, திட்டிகிட்டே இருக்காங்க, சும்மா உங்களுக்கு சம்மந்தமே இல்லாம பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா அதாவது பொங்கி எழுறதுன்னு இல்லையா, நியாயத்தை பார்த்து பொங்கி எழுறதுன்னு இல்லையா, அந்த மாதிரி எழுந்து இனிமேல் இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு நம்ம சொல்றதும் பாத்தீங்கன்னா ஒரு கோவம் வந்து நம்ம சொல்றதுதான் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அது வந்து அந்த அது கோவம் வந்து இருக்க வேண்டிய இடத்துல அது இருக்கிற அளவு இருந்தா நல்ல விஷயம்தான், இருக்கணும் கண்டிப்பா. அது பெத்தா சூடு சொரணன்னுவாங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. நான் சின்ன குழந்தைகளுக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஆக்சுவலி நான் லெசன் நடத்தினாலே சின்ன குழந்தைகளுக்கு நடத்துற மாதிரி ஒரு அந்த தாட்டுக்கு போயிடுறேன். ஒரு டீச்சரா இருந்தேனா, ஸோ அதே ஒரு இது எனக்கு அப்படியே வந்துட்டு இருக்கு. சரி, ஓகே. டீச்சர் மீன்ஸ் டீச்சர் கிடையாது, டைரக்ட் டீச்சர் கிடையாது, டியூஷன் டீச்சர். அதனால எனக்கு அது ஒரு பழக்கமாயிடுச்சு. சரி, ஓகே. நம்ம தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மெயினான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நீ இந்த மாதிரி நீங்க படிச்சீங்கன்னாவே சூப்பரா இருக்கலாம். ஸோ எப்பவுமே ஒரு லைன் எடுத்து நம்ம படிக்கிறோம்னா அதுல நீங்க ஒரு 2-3 கொஸ்டினாச்சும் நீங்களே வந்து சொல்லி பார்க்கலாம். நான் எப்படி நான் அப்ப சொல்றேன், ஒரு லைனும் ஒரு பேராகிராஃபா சொல்லிட்டு இப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்கலாம்னு சொல்லிட்டு மாத்தி கேட்கறலையே, அந்த மாதிரி நீங்களே வந்து சொல்லி பார்த்தோம். அந்த மாதிரி சொல்லும்போது நீங்க கொஸ்டின் வந்து டெவலப் பண்ற வந்து ஒரு இது வந்து நம்மளுக்கு ஒரு பக்குவம் வந்து நம்மளுக்கு வரும். அப்படின்னும் போது எப்படி வேணாலும் நம்ம கொஸ்டின் கேட்கறாங்கன்றத நாமளே வந்து கொஞ்சம் நம்மளுக்கே கஷ்டமா நம்ம கொஸ்டின் கேட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த இது வந்து நம்மளுக்கு டெவலப் ஆகும். நம்மளுக்கு எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ற பக்குவமும் நம்மளுக்கு வரும். ஏன்னா கொஸ்டின் கேட்கற பக்குவம் வரும்போது ஆன்சர் பண்ற பக்குவம் வராதான் என்ன, புரியுதுங்களா. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி படிக்கணும், இந்த மாதிரி தான் படிக்கணும். ஓகேங்களா. ஸோ வந்து இன்ட்ரெஸ்டா படிக்கணும், எல்லாமே இன்ட்ரெஸ்டா தான் இருக்கு, எனக்கு போர் அடிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது இல்லையா. ஸோ அதனால பொறுமையாவே படிங்க, பிரச்சனை இல்லை. அடுத்து பாத்தீங்கன்னா 8வது ஏழுல நான் உங்களை மீட் பண்றேன். ஓகேங்களா. ஸோ நம்ம 7 ஏழு முடிச்சிட்டோம். ஸோ 8வது பாத்தீங்கன்னா ஒரு 4 டாபிக் இருக்கு. ஸோ இதுல சீரா புராணம் தான் கொஞ்சம் இழுத்துட்டு போவோம், பட் இன்ட்ரெஸ்டா இருக்கும் சீரா புராணம். ஓகேங்களா. ஸோ அதனால நம்ம ஏற்கனவே சின்ன வயசுல கேட்ட கதை தான், அதை செய்யலாம் நம்ம படிக்கிறோம், அதனால ஈஸியா தான் இருக்கும். அது இல்லாம டைரக்ட் டாபிக் வேற, ஸோ ரொம்ப முக்கியமானதான். ஒரு 4 டாபிக் வரும், நம்ம சீக்கிரமா முடிச்சிடலாம். ஓகேங்களா.
ஓகே, ஐ திங்க் இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் வீடியோ, கொஞ்சம் வளவலன்னு நான் பேசியிருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து படிச்சுக்கோங்க. உங்களுக்கு இதான கருத்தை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. புண்படுத்துற மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா எனக்கு அது ஒரு மாதிரி கஷ்டமாயிரும். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். ஐ மீன் பிடிக்கலனா கமெண்ட் பண்ணாதீங்க, பிடிக்கலனா விட்டுட்டு போயிடுங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகே, பாய்.